குர்ஆனை பிரட்டி ஓதிருக்கிறீங்க, தர்ஜிமாக்களை பிரட்டி வாச்சிருப்பீங்க. குர்ஆன்ல நீங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபிமார்களை பத்தி நிறைய பேசுறத பார்த்திருப்பீங்க. மூசா நபி, ஈசா நபி, இப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி நபிமார்களை பத்தியும் சாலிஹானவர்களை பத்தியும் பேசுவதை பார்ப்பீங்க. எனக்கு குர்ஆன்ல ஒரு சில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தவிர இப்ராஹிம் நபியை பத்தி பேசுறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி சுற்றுலா போனதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறதை பார்த்திருக்கிறீங்களா? எந்த நபியாவது இரவு வணக்கத்தை கால் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதாங்கன்னு குர்ஆன்ல பார்த்திருக்கிறீங்களா? ஒரு நபி, அது ஹதீஸ்ல, குர்ஆன்ல பார்த்திருக்கிறீங்களா? ஹதீஸ்ல வேற, ரசூலுல்லாஹ் ஹதீஸ் மக்கள் சொல்றது வேற, அவங்க செய்திய. குர்ஆன்ல போய் அதாவது ஒரு நபி இவ்வளவு கால் வீங்க நின்றான், ஒரு நபி இப்படி பண்ணினார் பார்க்கல, ஒரு நபி இவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்னு பார்த்துக்கிறீங்களா? குர்ஆன்ல இப்படி சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகி அவர் ஊட்டி போனார், அமேசான் காடுக்கு ஃப்ளைட் எடுத்து போனார். அல்லாஹ் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். காபத்துல்லா கெட்டின போற காபத்துல்லா ஃபுல்லா சுத்திட்டு ஒரு விமானத்தில் பறந்து பார்த்தார், 3Dயில் பார்த்தார். பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் நீங்க தொடங்கினீங்கன்னா அல்லது ஃபாத்தியாவில் தொடங்கி நாஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா முழு குர்ஆன்ல உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை. இப்ராஹிம் நபியோட ஒரு பிரச்சனை முடியுது, மறு பிரச்சனை தொடங்குது. சின்ன வயசுல வாப்பா முன்னாடி போறாரு, நல்ல குடும்பமா, அந்த மாதிரி குடும்பமா, பாப்பா காலால் அடிச்சு வெளியே போ அப்படின்றாரு. ஒரு பையன் வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டா அந்த பையனை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஓ, கிக் அவுட் பண்ணிட்டாங்க போல, வீட்டுல இருந்து வெளியே போன்ட்டாங்க. அவரு நல்லாடியில போல, வீட்டுல இருந்து வாப்பா விரட்டுறாரு. அப்படி ஒரு கேரக்டரை அல்லாஹ் கொண்டு வரான். இப்ராஹிம் நபிக்கு அர்ஜுமன்னுக்கு வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிஞ்சு கொள்வ ஓடுங்க என்றார். என்ன தண்ட வாப்பாக்கு சொல்றியா? அபத்தி இன்னி கது ஜானி மினலில் மாலம் ஏத்திக்கு, வாப்பா உங்களுக்கு வராத அறிவு எனக்கு வந்திருக்கிறது. ஃபத்தபீனி, என்ன கொஞ்சம் பின்தொடர்ந்து வாங்களே வாப்பா. அர்ஜுமன்னுக்கு வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிந்து கொள்வேன், ஓடுறா இங்க இருந்தார். இப்ராஹிம் நபி ஏற்பட்ட பிரச்சனை. சரி, அப்புறம் அவர் எதுல சிரிச்சாரு? புள்ளை இல்ல புள்ளை இல்ல புள்ளை இல்ல புள்ளை இல்லைன்றாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி இளமை. இளமையில போய் ஊர்ல கோவில்ல வணங்குறாங்க, அதுல போய் சிலைகள்லாம் உடைக்கிறாரு. உடைச்சு போட்டு பெரிய சிலையில மாலையை போட்டு போயிட்டாரு, உடைச்ச கோடாரிய போட்டுட்டு போனா எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இப்ராஹிம் நபி ஃபத்தன் ஒரு இளைஞன் இருந்தாரு, எப்பயுமே விமர்சிச்சுட்டே இருப்பாரு, அவரை கூப்பிடுவோன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட எப்பா மன் ஃபஅல்த பி ஆலியத்தினா ஹாதா, இதெல்லாம் யார் செஞ்சது அப்படின்னு கேட்ட உடனே பல் கபீரும், அந்த பெருசு தான் செஞ்சிருக்கும், சும்மா இருக்கி பாத்தீங்களா சின்னதெல்லாம் உடைச்சு போட்டு அதான் அப்படின்ட்டாரு. உடனே ஓஹோ உடைச்சிட்டு இப்படியா, ஃபர்ஸ்டுக்கு அவர்களுக்கு விளங்கிட்டு அப்புறம் இப்படியா, பாப்பாவும் நிற்கிறார், எல்லாரும் இருக்கிறாங்க ஊராட்கள், எடுத்து போடுங்கப்பா நெருப்புலன்றாங்க, எடுத்து போடுங்க வர. இதுக்கு மேல இப்படி பேசினவன் எங்க கடவுளை எல்லாத்தையும் உடைச்சு தரமாட்டாக்குன்னு வைக்கவே கூடாது. இப்ராஹிம் நபி என்ன சந்தோஷமா ஊட்டி போன பிச்சையா அல்லாஹ் சொல்றான். ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை, அவரை கொண்டு போய் நெருப்புல போடுறாங்க. நெருப்புல போட போக அல்லாஹ் சொல்ல, யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ கூட இருக்கணும், சாந்தமா இருக்கணும். உள்ள வந்தது இப்ராஹிம் தெரியுமா என்றார். அவர் உள்ள போய் நிற்கிறார். சரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சு. இப்பயாவது சிரிச்சு வீடு கட்டி அந்த மாதிரி வீடு வாசல்லாம் எடுத்து சூப்பரா நிப்பாரா? அந்த பிரச்சனை முடிய மறு பிரச்சனை தொடங்குது. என்ன? சரிப்பா ஊர்ல இருந்து போனா கல்யாணத்தை முடிச்சுட்டா புள்ள இல்ல, இறைவா புள்ள, இறைவா புள்ள. இப்ராஹிம் கேட்கிறார், அடுத்த நாளே புள்ள கிடைச்சிடும். எங்கெங்கயோ உள்ளவனுக்கு எல்லாம் புள்ள கேட்காமலே கிடைக்குது, கேட்காமலே ஃப்ரீ புள்ள. எத்தனை? 1க்கு 4, 1க்கு 10. தன்னுடைய ஹபீப், தனக்கு நெருக்கமான தன் நேசன் கேட்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல என்ன பாடம் படிச்சு தர்றான்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். திரும்ப 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 கேட்கிறார். இல்ல, எப்ப மலக்கு வர்றாரு தெரியுமா? அவர் வீட்டில் நிற்கிறார், அவங்க வைஃப் நின்று கொண்டிருக்கிறாங்க, சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. மலக்கு வந்து இருக்கிறார். இப்ராஹிம் நபிக்கு தெரியாது இது மலக்குன்னு. பிறகு மலக்கு சொல்றாரு, நாங்கள் லூத்துடைய சமுதாயத்தை அழிக்க வந்தோண்டு. அப்படியா? ஃபபஷர்னாஹு பில் இஸ்ஹாக், இஸ்ஹாக் கிடைக்க போறாருப்பா உங்களுக்கு. அப்ப அவ கேட்கிற,
இந்த கிழவிக்கு இப்ராஹிம் நபி பேசலாம். அந்த மலக்கு சொன்ன உடனே வைஃப் பேச ஆரம்பிக்கிறார். நான் ஒரு கிழவி, ஷேகா எங்க மாப்பிள ஷேகா, ரொம்ப வயசு, எங்க 2 பேருக்கும் புள்ளையா? அவங்க கேட்கறாங்க, நம்புறீங்களா அல்லாஹ்வுடைய விஷயத்தை உங்களுக்கு ஆச்சரியமா? சோ புள்ள கிடைக்கிறதுக்கு அவ்வளவு காலம் அழுந்துட்டாங்க. சரிப்பா ஒரு புள்ள கிடைச்சா, இப்ராஹிம் புள்ளையா? புள்ளையும் கிடைச்சிட்டு வைஃபோட சுற்றுலா ஒரு நூறலியா மாதிரி, அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் இருக்கிற மாதிரி ஏரியால போய் ஒரு 2 நாள் தங்கி, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல்ல தங்கி, அப்புறமேல பெஸ்ட் மெட்ரஸ் தாரோம் இன்னொரு ஹோட்டல்ல புள்ளையோட போகணும் மக்காவுக்கு. நான் மக்கா இல்லையா, நான் அரபி இல்லையே, பரவாயில்ல, மக்காவுக்கு போகணும். அங்க போய் என்ன பண்ணணும்? கை குழந்தையோட அந்த அம்மாவை, உங்க வைஃப் இருப்பாவே அந்த அவவை விட்டுட்டு வரணும். என்ன யாரும் இப்பதான் இஸ்மாயில் கிடைச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி புள்ள, நான் தான் பிள்ளைக்கு ரொம்ப விருப்பம்னு உனக்கு தெரியுமே இறைவா. இப்ப என்ன பண்ணணுமா? அடுத்த பிரச்சனை, அவரை போய் விட்டுட்டு வரணும். கொஞ்சம் தூரம் வந்து மலைக்கு மேல ஏறி, மணல் குன்றுக்கு மேல ஏறி, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரா இந்த பைத்துக்கல் முஹர்ரம், இறைவா ஒரு பள்ளத்தாக்குல இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததிய, என் புள்ளைய வைஃப்னு சொல்ல, என் சந்ததியை நீ தான் விட்ட சொல்லிட்டியே, இப்ப புள்ள கிடைக்கலாம் அங்கதான் கிடைக்கும், என் சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன். இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கு, மழை பேஞ்சா அப்படியே வந்து குழி, பள்ளத்தாக்குன்னா மேலெல்லாம் இதா இருக்கும், இது பள்ளமா இருக்கும், அப்படியே வந்து தண்ணி நிறையும். மழை பெய்யாட்டி முடிஞ்சு மழை பெஞ்சா அதான் அந்த குளம் மாதிரி வாதின். இந்த வாதில இன்னைக்கு நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா காபத்துல்லா இருக்கிறது கீழே, அதுக்கு மேலெல்லாம் மலை. நீங்க ஏறி பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாலும் பார்த்தாலும் காபத்துல்லா கீழே, நீங்க காபத்துல்லாக்கு படியில இறங்கி தான் கீழே வரணும். அது வந்து ரொம்ப கீழே உள்ள பகுதி. வாதின், அல்லாஹ் என் குடும்பத்தை நான் ஒரு வாதில வச்சிருக்கிறேன். சரி, எந்த மரமட்டையும் இல்லை இறைவா, ஒரு பிச்சு தின்ன இலையும் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. இந்த பைத்துக்கள் மாறும் உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல, யா அல்லாஹ் உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல உனக்கு உன்னை வணங்கணும் என்பதுக்கு விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ்ன்றார். ஒரு பிரச்சனை முடிய மறுபிரச்சனை, மறுபிரச்சனை முடிய மறுபிரச்சனை. சரிப்பா விட்டுட்டு போயிச்சாச்சா, அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இது கொடுத்துட்டாங்களா? நான் வரலாறா சொல்லல, உங்களுக்கு குர்ஆனுடைய நடையை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஞாபகப்படுத்தினேன். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு, புள்ள கொஞ்சம் பெருசு, பாப்பா விட்டுட்டு போயிட்டாரு. பாப்பா விட்டுட்டு போக சொல்லல, அல்லாஹ் போ சொன்னான். அது வேற பாடம், அந்த பாடங்களை படிச்சு தர்றது வேற. ஏன் விட்டுட்டு போக சொன்னா என்ன ஆச்சுண்டு, அதுக்கு அடுத்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். வந்தா மகன் இப்ப பெருசு, இப்ப என்ன நடக்க போகுது? இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அஸ்பௌக ஃபன்துர் மாதா தரா. பாப்பா இப்பதான் வந்திருக்கிறார், மகன் ஒரு கனவு கண்டுட்டேன். என்ன கனவு? உங்களுக்கு கிஃப்ட் ஆற மாதிரி கனவு. அப்படியா? உங்களை வெட்டுற மாதிரி கனவு கண்டுட்டேன் பாப்பா, நான் கண்டா செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நான் நபி. இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அஸ்பௌக ஃபன்துர் மாதா தரா. நான் மகனே என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? பாப்பா சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இஃப்அல் மா துஅமர், ஏவப்பட்டதை செய்யுங்க பாப்பா. எது அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானோ, என்ன வெட்ட சொன்னானோ வெட்டுங்க பாப்பா, நான் பொறுமையாளரில் ஒருவர். புல்ல கிடைச்சு புள்ளைய விட்டுட்டு புல்ல பெருசாகி இப்படி பேசுற ஒரு குழந்தை, இப்படி பேசுற ஒரு புள்ள, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கண்டா கை வருமா? 2 பேரும் போறாங்க. ஃபலம்மா அஸ்லமா, அல்லாஹ் சொல்றான் மேல இருந்து, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டார்கள், மறு பேச்சு பேசவில்லை. வத்தல்லஹுலில் ஜபீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அவரை முகம் குப்புற வைத்தார், அல்லது நெத்தியில வச்சு, அதாவது அந்த கல்லுல போய் அப்படி வச்சா ஒரு வாப்பாக்கு எப்படி இருக்கும்? இறைவா, கையெல்லாம் நடுங்கும், கண்ணெல்லாம் மேலே போகும், தொடையெல்லாம் நடுங்கும், என் பிள்ளைய நானே கொள்றதா இறைவா? எந்த வாப்பாவுக்கும் மேலாது கல்லஞ்சம் படைச்சவன் ஒண்ணுமெண்டா, இந்த பாத்தாளையில மர்டர் பண்றவனுக்கு இதெல்லாம் செய்யலாம், அடுத்த பிள்ளைய கொண்டு போயிருவான், அவன் பிள்ளைக்கு செய்ய இயலாது. இப்ராஹிம் நபியுடைய கல்பு அப்படி இல்லை. அவர் கல்வை நீங்க தனியா, நான் வேற வேற விஷயங்களை பேசலன்னா அவர் பேசினா வேற மாதிரி டாபிக் போயிடும். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இதை நீங்க புரிஞ்சிருந்தா இது நல்ல தெளிவாக வழங்கும். இப்ராஹிம் நபியுடைய கல்பு அப்படி.
நீங்க துவா கேட்டா நானும் என் பிள்ளையும் பேர பிள்ளையோட சேர்ப்பீங்க. ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தி, என் சந்ததி என் சந்ததி என்று ரசூலுல்லாஹ் வரைக்கும் துவா கேட்டார். எனக்கு உங்களுக்கு துவா கேட்டார் இப்ராஹிம் நபி. அப்படி சுர்ரியத்தி சுர்ரியத்தி என்று கேட்டவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இப்ராஹிம் நபி கத்தி எடுத்து தன் மகனும் ரெடியாகி களத்தை கொடுத்து எடுத்து வெட்ட போகிறார். இப்ராஹிம் இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தக்த ருயா, கனவை உண்மைப்படுத்திட்டீங்க இப்ராஹிம். நான் கேட்கிறேன், இது இப்ராஹிம் நபியை பத்தி சொல்றது. இங்க எங்கேயாவது இப்ராஹிம் நபிக்கு நாம் 4 மாடு பாபிக்யூ கொடுத்தோம், 4 கோழியை கொடுத்தோம், பாபிக்யூ போட்டு ஒரு பாபிக்யூ நைட் சந்தோஷமா இருந்தார், அவருக்கு சுப் போட்டு கொடுத்தோம், அப்படி சாப்பிட்டார்? இல்லை, அதுக்கான சாப்பிடுங்க நான் சொல்லலை. அப்படியே ஒரு இன்னொரு நபி எடுங்க, மூசா நபி எடுங்க. பிறந்தத்துல இருந்தே பிரச்சனை, பிறக்கிறாங்க, அவங்க அம்மா போய் கடல்ல ஆத்துல போடுற அளவுக்கு பிரச்சனை, அவரை கொல்ல வந்துட்டாங்க. அந்த பிரச்சனை முடிய அரண்மனையிலிருந்து ஒருத்தர கொல்றாரு, மதியன் போறாரு, மதியன் பிரச்சனை ஓயல. யூசுப் நபி பிறந்து கொஞ்ச நாள் ஆவிடத்துல இருந்தே பிரச்சனை, அந்த பிரச்சனை முடிய கிணத்துல போட்டு கிணத்துல இருந்து மிஷின்ல வித்து மிஷன் இப்படி போகுது, பிரச்சனைகள் ஓயாது. அல்லாஹ் என்ன படிச்சு தாரான் தெரியுமா? நல்ல கவனமா புரியுங்க. இது ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் உங்களுக்கு பேசுவேன், ஏன்னா இது ஒரு பாடம். இது நீங்க ரொம்ப தெளிவா படிக்கணும். உணர்வா ஆண்டு கத்தி பேசுற ஒரு விஷயம் இல்லை. இந்த ஃபிக்கு உங்களுக்கு வந்தா மட்டும்தான் தெளிவான பார்வை வரும். மற்றவங்க துனியாவை பார்க்கிற விதமும் ஒரு மூமின் துனியாவை பார்க்கிற விதமும் டோட்டலி டிஃபரெண்ட். ஏனண்டா பிரச்சனை நேரம் ஒரு பெரும் அதிசயம் நடக்க போகுது, வல்லாஹி மிக பெரும் அதிசயம். அந்த பிரச்சனை நேரம் நடக்கிற அதிசயத்தை நாம புரிஞ்சா மட்டும்தான் அல்லாஹ்வோட நெருங்கலும். அது என்னன்னு நான் சொல்ல போறேன். ஸோ அதனால திருக்குர்ஆனை பிரட்டி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கூட தெரியுதா, சந்தோஷமா இருந்தது கூட தெரியுதா? குர்ஆனை பிரட்டி பார்த்தா உங்களுக்கு கேட்குதா? கேட்குது. குர்ஆனை பிரட்டி பார்த்தா ஒரு பிரச்சனை முடிய மறுபிரச்சனை, மறுபிரச்சனை, மறுபடியும் மறுபிரச்சனை. சூரத்துல் பக்கராவை தொடங்கிட்டோம்னா ஒன்னு முடிய பனு இஸ்ரேல், அதுக்கு பிறகு அப்படி அப்படி இப்படி வருது. இப்படிதானே? இப்படி ஒவ்வொன்றிலே இப்படி வருகுதா? இந்த நபி இப்படி ஒரு தோட்டத்தோட 4 வாகனத்தோட இந்த மாதிரி இருந்தாரு, ஒரு சன்பாத் எடுத்துட்டு இருந்தாரு, அப்படி குர்ஆன்ல வருகுதா? இல்லை. ரைட். அப்ப அவர் படிச்ச குர்ஆன்ல அப்படி வரல. யாராவது படிச்ச குர்ஆன்ல அப்படி இருக்குதா? நபி வந்தார், ரிலாக்ஸா இருந்தார், ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி அல்லாஹ் கொடுத்திருந்தான், தனியை குளிச்சார். எந்த ஆளும் வந்து கதவை தட்டி ஃபத்வா கேட்க கூடாது, என்னை எழுப்பாட்ட கூடாது, சுபோக்கெல்லாம் நான் எழுப்ப மாட்டேன், ஃபுல் டைம் தூங்க போறேன். இருக்குதா? இருக்குதா? இல்லை. அப்ப பள்ளியில இருந்து நாங்க என்ன பேச போறோம்? பிரச்சனை. திருக்குர்ஆன் பிரச்சனையை பத்தி பேசுற புக்கா, பிரச்சனைகள் வரும் என்று சொல்ற புத்தகம். அல்லாஹ் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறான் தெரியுமா? இட்ஸ் நத்திங். நீங்க ஒரு வாகனம் வாங்குறது, நீங்க வீடு கட்டுறது, அதெல்லாம் டாபிக்கே இல்லை. அதெல்லாம் டாபிக். ஒரு பிரச்சனை வர்ற நேரம் அதை ஃபேஸ் பண்ணணும், அதான் டாபிக். டாபிக் என்ன? எல்லா பெரியவனும் வருவான், பிரச்சனை வர்ற நேரம் பைத்தியமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் படித்து தருகிற பாடம் என்ன தெரியுமா? ஒரு காஃபிர் அவனுக்கு ஏதாவது நடக்கிற நேரம், ஒரு காட்டுல ஒரு மிருகம் போகுது, அந்த மிருகத்துக்கு குறி வைத்து ஒரு ஈட்டியால் அடிக்கப்பட்டா அது இருட்டு நேரம் திடீரென்று பதறும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அஸாபத்துஹும் முஸீபா. அஸாபண்டா குறி வச்சு அடிக்கிறது, சரியா எங்க படணுமோ அந்த இடத்துக்கு போய் அடிக்கிறது. உங்களுக்கு நடக்கிற எதுவும் திடீரென்று நடக்கல, இட்ஸ் ப்ரீ பிளான்ட், முன்னாடி பிளான் பண்ணப்பட்டது தான் நடக்குது. அதான் முசீபா, அஸாப், சரியா டார்கெட் பண்ணி அடிக்கிறது. இது நடந்த உடனே செதறி போகும். வாட் ஹேப்பன்? என்னப்பா என் மாளிகை என்னாச்சு, எனக்கு என்னாச்சு, தலை சுத்தி விழும். ஒரு மூமினுக்கு அது நடக்க போக்கல. ஐ நோ, எனக்கு தெரியும் இது நடக்கும் என்று. இப்பதான் ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது மூமினுக்கு. இது குஃபாருக்கு நடக்கும், முஸ்லிமுக்கு நடக்கும். பட் முஸ்லிமுக்கு நடக்க போக்கல, அது பெருநாள். நான் சொல்லுவேன், ஏன் குர்ஆன் இதை பேசுது?
இதான் நம்ம ரொம்ப அதான் சொன்னேன் உங்களுக்கு, இதை நீங்க படிக்கணும், நான் படிச்சு தர போறேன், கவனமா புரியுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன, இது ஒரு மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தை படிச்சா மட்டும்தான், இந்த ஃபிக்ஹ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சஜதாவிலே உழலாம், ரமலானை அலங்கரிக்கலாம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஷொக்காக இல்லாது. அல்லாஹ் சொல்றான், இருட்டு அவங்களுக்கு உலகம், அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, இப்படியே போறாங்க, தடார்னு முட்டி போடுறாங்க. என்னப்பா நடந்துச்சு? உங்களுக்கு நான் ஒரு 100 வச்சிருக்கிறேன். இருட்டில் போற அந்த வெளிச்சம் கலாமுல்லா, அந்த நூர் ரசூலுல்லாஹ், அந்த வெளிச்சம் அவர் உங்களுக்கு காட்டுவார். வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் ரூட்டை காட்டுறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இதா இருக்குது. அதனால ஒரு முஸ்லீமுக்கு அது நடக்கிற நேரம், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற நேரம், அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நேரம், அவன் வீட்டில் ஒரு ஜனாசா உழுவுற நேரம், அவன் பொருளாதாரம் கீழே உழுவுற நேரம், அவனுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது. எனக்கு தெரியும் இது நடக்கும் என்று. ஏன் தெரியுமா? அதில் அவனுக்கு ஒரு சுவை வரப்போகுது. அதுக்காக அவன் யாரும் போய் சோதனையை கேட்டுறாங்க, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. இறைவா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி எல்லாம் பாரத்தை சுமத்தினாயோ அப்படி எங்கள் மீது சுமத்தி விடாத இறைவா. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா. இறைவா, எங்களுக்கு தாங்க முடியாத சோதனை எங்கள் மீது சுமத்தி விடாத யா அல்லாஹ். ரப்பனா அதாவது நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் வேணாம். அதுக்கான யாரும் சோதனையை கேட்டுறாருங்க. ஆனால் பிரச்சனை என்னண்டா, கிளியர் கட், இந்த துனியாவுக்கு நாங்க வந்தது வாழ்றதுக்கா போறதுக்கா? போக. வாழ வந்த இடம் அல்ல, போக வந்த கதவு. ஜஸ்ட் கதவை திறக்கலாம், 2 கதவு இருக்குது, ஒன்று ஜன்னா, அடுத்தது ஜஹன்னம். சோ எக்ஸாமினேஷன் ஹால், இது என்னது? எக்ஸாமினேஷன் சென்டர், எக்ஸாம் ஹால். எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது. இது எவ்வளவு நேரம் எக்ஸாம்? 60 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம், இப்படித்தானே. சும்மா பொய்க்கெல்லாம் போடுவான், 120 வருஷம் வாழ்றானா. யூடியூப்ல எல்லாம் பார்க்கிறோம். ஒரு 116, எத்தனை 1000 வருஷம் வாழலே பரவாயில்ல, 116 வாழ்ந்து போட்டோம். என்ன இது? மறுமையில போனா ஒரு நாள் 1000 வருஷம் ஒரு நாள். அவங்க எல்லாரும் பேசுவாங்க, கம்மில பிஸ்தும் எவ்வளவு கால் யௌமன் அவ்வாலையோ, ஒரு நாள் அல்லது ஒரு நாள் சின்ன பகுதி. இந்த டோட்டல் துனியாவும் 1000 வருஷம் என்று பார்த்துட்டோம்டா, ஓ அரை மணி தியாலமோ வாழ்ந்திருக்கிறோம், 45 மினிட்ஸ் தானா, 1 hour தானா? ஏன்பா அங்க போனா ஒரு நாள் 1000 வருஷம். நாங்க எத்தனை தலைமுறையை கடந்து வந்திருப்போம்? 15 தலைமுறைகள் மண்ணுக்கடியில் போயிட்டாங்க. 1000 years. அல்லாஹ் இது வாழ வைக்கவே இல்லை, இது வாழ்ற இடம் இல்லை. ஒத்தில் காலச்சக்கரத்தை உருண்டோட செய்கிறோம். ஒரு நாள் ஹாப்பி, ஒரு நாள் சேட், ஒரு நாள் கவலை, ஒரு நாள் பயம். உலகத்துள்ள அதாவது ஏழைகள் நினைக்கிறாங்க, எங்க வீட்டுல மட்டும்தானே, பணக்கார வீட்டுல என்னப்பா பிரச்சனை, அந்த வீட்லயும் பிரச்சனை தான். அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. நீங்க எந்த வீட்டை தட்டினாலும் எல்லா வீட்டிலையும் எலிசபெத் மகாராணி பக்கிங்ஹாம் பேலஸ், யூகே, லண்டன் பக்கிங்ஹாம் பேலஸ், எலிசபெத் மகாராணியுடைய ஃபேமிலி கிடைச்ச அதாவது உலகத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஆட்சி எப்படி? சிங்களத்தில் சொல்லுவாங்க ஹிரு நொபாசினா அதிராஜ்ய. அவங்க ஆட்சியில சூரியன் மறையாதாம். என்ன, இந்த பக்கத்துல சில பூமிகளை பிடிச்சிருப்பாங்க, அங்க சூரியன் மறைகிற நேரம் இந்த பக்கத்துல சில பூமிகளை பிடிச்சிருப்பாங்க, அங்க சூரியன் உதிச்சிரும். இங்க மறைகிற நேரம் அங்க உதிச்சிரும். எப்ப இவ்வளவு வேர்ல்ட்ல இவ்வளவு நாடுகள் இவ்வளவு விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் லண்டனுக்கு சேர்த்தாங்க. நீங்க நினைக்காதீங்க ஆங்கிலேயர் இறக்கத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் போட்டு தந்தாங்க. இங்க உள்ள தேவையான ஐட்டங்கள் எல்லாம் அங்க பம்ப் பண்ணிட்டாங்க. பம்ப் பண்ணி முடிஞ்சேன்னு நினைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. வேர்ல்ட்ல உள்ள தேவையான ஐட்டங்கள் அங்க பம்ப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் அமெரிக்கா பொருளாதாரத்தில் பலமான நாடு. ஆனா இன்றைக்கும் வேர்ல்ட்ல உள்ள இக்கானமி அதாவது பொருளாதாரத்தின் தலைநகரம் எது என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள் படிப்பாங்க, லண்டன். வேர்ல்ட்ல உள்ள பொருளாதாரத்தை வர்த்தக தலைநகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லண்டன் டிசைட் பண்ணணும். சோ அவ்வளவு தேவையெல்லாம் அவங்க குமிச்சாங்க. அவங்க அமெரிக்கா செஞ்சது ஒரு பக்கம் நிக்கட்டும். சோ பக்கிங்ஹாம் மாளிகைக்கு டயானா மெல்ல கால வைக்கிறார். சம்திங் டிஃபரன்ஸ். வேர்ல்ட்ல ஸ்ரீலங்காவுள்ள ஆகப்பெரிய டைமண்ட் எங்க இருக்குது? எலிசபெத் மகாராணி கையில. ஆக பெருசு இங்கே எடுத்துட்டு போயிட்டு அங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க. சோ எல்லாம் இருக்குது. டயானாவுக்கு அதெல்லாம் தேவைப்படவே இல்லை. எனக்கு சார்ல்ஸும் வேணாம், பெக்கிங்ஹாமும் வேணாம், உங்க புகழும் வேணாம், ஒண்ணும் வேணாம், எனக்கு டாடி தான் வேணும்னு போனா ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான்.
நான் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை வருகிற நேரம் இது இல்லப்பா அது, அந்த ஆசை அடைய போகிறான்னு அவருக்கு ஒரு தடை வருகிறது. சோ வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஒயிட் பேலஸ், அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை, அதுல இருக்கிறவர் தான் பில் கிளின்டன். அவருக்கு அமெரிக்காவுடைய பில் கிளின்டன் யார்? வெள்ளை மாளிகைக்கு ஜனாதிபதியாக வந்தார். ஒயிட் ஹவுஸ் அமெரிக்காவை இருந்து நிர்வகிக்க போறார். வேர்ல்ட்ல உள்ள ஆக பலமான நாடு இன்றைக்குள்ள ஜோ பைடன் நடத்துறாரு. அங்க வந்தவருக்கு அவருடைய சட்டையா பொண்டு சொல்லுது, உங்க வைஃப் ஹிலரி கிளின்டன். நல்ல ஜோடி பொருத்தம். என்ன பொறுத்தல ஹிலரி என்ற இன்றைக்கு ஜோ பைடன், அதாவது டொனால்ட் ட்ரம்போடு நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் போட்டி போட்டவர். எங்க நானா நீயா என்று போட்டி போட்டு டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி வந்தான். ஹிலரி கிளின்டன் யாரு? செனட் சபை உறுப்பினர். அங்க அமெரிக்கால ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்கு செனட் சபை கொடுக்க மாட்டாங்க. குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணினா மட்டும்தான் செனட் சபை. சோ ஹிலரி அரசியல்ல இருந்தவர். அப்ப பில் கிளின்டனுக்கு ஹிலரி கிளின்டனுக்கு எவ்வளவு இதா இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பில் ஜனாதிபதியா இருக்கிற நேரம் எனக்கு நல்ல ஞாபகம். மோனிகா லெவன்சி என்ற ஒரு பொம்பளைய பத்தி பேசிட்டே இருப்பாங்க மீடியால. யாரு? பில் கிளின்டனுடைய சட்டையாப்புல மோனிகா லெவன்சியோட குடும்பம் நடத்த இயலாது. ஆனா பில் கிளின்டன் ஜனாதிபதி மீடியா கவரேஜ் பண்ணிட்டு மோனிகாவோட இவர் சில விஷயங்கள் செய்யறது உடனே எடுத்து மீடியால போட்டாங்க. மோனிகாவோட போறாரு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல உச்ச நிலைமையில உள்ளவனுக்கு சில ஆசைகள் இருக்கும். அவனுக்கு தடையாக இருக்கும் அவனுடைய சட்டையாப்பு. அவனுக்கு சில விஷயங்கள் அனுபவிக்கலாம் போகும். சோ இந்த பூமி ஜன்னா இல்ல, இந்த பூமி ஜன்னா இல்ல, மத்தாஉன் கலீல், எல்லாமே டெம்பரரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லித் தர வார்த்தை மத்தாஉல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய வசதி வாய்ப்பு. இதை நீங்க பிடிக்கணும்னா சாதாரண அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன், உலக வாழ்க்கை விளையாட்டு. விளையாட்டுன்னா என்ன? சின்ன புள்ள கையில் ஒரு விளையாட்டு பொருளை கொடுங்க பார்ப்போம். அல்லது அது கேட்குது பாருங்க, எனக்கு அந்த பொம்மை வேணுமா, அந்த பொம்மை வேணுமா, அந்த கார் வேணும். வாங்கி கொடுக்க காட்டியும் அதே பிரச்சனை, தலையை பிக்கும். எனக்கு வேணும் வேணும். எடுத்து தருவீங்களா? பாஸ் பண்ண எடுத்து தருவீங்களா? செஞ்சா எடுத்து தருவீங்களா? கொஞ்சம் பாருங்க, அந்த பிள்ளைக்கு அதை எடுத்து கொடுங்க பார்ப்போம். அதை வைக்கணுமா, மூக்கணுமா, பார்க்கணுமா, பெரட்டணுமா, எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் வச்சு மெல்ல பெக்கெட்டை உடைச்சி அந்த காரை கீழே வைக்கும். யாரும் தொடக்கூடாது, அதுவா விளையாடு. ஒரு 3-4 வாரம் போன பிறகு அந்த கார் எங்கம்மா? ஒரு ரோதை அங்கே, ஒரு ரோதை இங்கே, காரே காணல. அல்லாஹ் சொல்றான், துனியாவுல எல்லாமே மத்தாஉல் குரூர், ஆசைப்பட்டு அதுதான் என்று கேட்பாய், கொஞ்ச நாள்ல அதுவல்ல அதுவென்று கேட்பாய். ஆசைப்பட்டு இதுதான் என்று கேட்பாய், இதுவல்ல அது வேண்டுவாய். இது மத்தாஉல் குரூர். உன் சந்தோஷம் அதுல இருக்கும்னு நினைச்சு ஒரு வீடு கட்டிட்டு போவாய், 2 மாசம் ஆகல, சந்தோஷம் முடிஞ்சு. இது இல்லை வீடு, இன்னொருத்தன் காட்டியிருப்பான், இது தாண்டா வாஷ்ரூம், யா அதுதான் வாஷ்ரூம். அந்த வீடு போகணும்னு நினைப்பீங்க, இந்த ஆசை போய் அந்த ஆசை. நீங்க மாடு மாறி உழைச்சி அந்த வீடை கட்டி 4 வருஷம் ஆகல, இன்னொரு ஆள் புதிய மாடர்ன கட்டி திஸ் இஸ் த மாடர்ன் வாஷ்ரூம் என்பான். ஓ இது இல்லை இல்லையா? ஒருத்த நம்பர் 1 BMW கொண்டாந்து இங்க வச்சாச்சு, பென்ஸ் கொண்டு வந்து வச்சா, நான் தான் நம்புவாவிலே பெஸ்ட் காரை வாங்கியிருக்கிறேன். இன்னொரு 6 மாசம் போகல, இன்னொரு ஆள் கொண்டாந்து இந்த காரை பக்கத்துல புதிய வேர்ஷனை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. இந்த சிங்கம் மாதிரி இந்த கார் பூனை மாதிரி ஆகிரும். ஏண்டா அவருக்கு நினைக்கி இதெல்லாம் என்ன கார்? அது கார், அதை வாங்கணும். அல்லாஹ் சொல்ற மத்தாஉன் கலீல் மத்தாஉல் குரூர், ஏமாத்தத்தை தரும். எதை கிடைச்சா நிரந்தர சந்தோஷம் என்று ஒரு பொருளை காட்டுன்றான். ஒரு பொருள் இந்த துனியாவில் இது கிடைச்சா எனக்கு இன்றைக்கு சிரிக்க தொடங்கினா மௌத்து வரைக்கும் சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு சிரிச்சிருக்கிற ஒரு பொருள் நோ நெவர். இந்த துனியாவில் ஒரு மாணிக்கம் கிடைச்சாலும் இது 100 கோடி 1000 கோடி மாணிக்கம் ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷம் அப்பவே காலி, சந்தோஷம் அப்பவே காலி. 1000 கோடி மாணிக்கம் கிடைச்சவனுக்கு 10,000 கோடி கொண்டு இருக்கிறாமே, அது கிடைச்சா எப்படி? அப்பவே காலி. என்ன செய்வான்? ஒப்பிட்டு பார்ப்போம். ஒத்த ஃபாஹுரும் பைனக்கும், என்கிட்ட 1000 கோடி, அவர்கிட்ட 10,000 கோடி. என்ன சல்லி ராஜபக்ச ஃபேமிலிக்கு விட்டார்களா? ராத்திரிக்கு கெசட் அடிப்பார்கள், மார்னிங்ல வரும். இப்ப இம்போர்ட் தடை செய்யப்பட்டாச்சு டைல்ஸுக்கு. இப்ப சீனிக்கு கொடுத்தோம், நைட் கொடுத்தோம், மார்னிங் முடிச்சு. என்ன சல்லி! அவ்வளவு குமியல் இருந்தும் அவர்களுக்கு போதுமா? போதுமா போச்சா? உங்கள்கிட்ட இருப்பது நீங்க நினைப்பீங்க அவ்வளவு வேணாம். அதான் இருக்கிறார் அந்த ஹாஜியாருக்கு 2 வாகனம்,
ஒரு 2 வீடு, அந்த அளவுக்கு எனக்கு இருந்தா போதும், 2 கடை போதும். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க ஒன்றும் பார்க்காதீங்க, அந்த கடைக்கிட்ட அதே இது. இப்போ நான் கிட்டத்தில் பார்த்தேன், டட்லி மைத்ரி பாலையோட தம்பி டட்லி சிரிச்சேன்னு பேசுற. மாமா சிங் ஹேக் வகை ஈட்டியா, நான் ஒரு சிங்கம் மாறி இருந்தேன், ஆனா என் சாக்குல ஸ்லீப்பிங் டேப்லெட் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 வாகனத்தோட போறாங்களே, அல்லாஹ் உங்களுக்கு அந்த இடத்தை தரல, ஆனா கொடுத்தவங்களுக்கு தூக்கத்தை எடுத்துட்டாங்க. பெட்டு பெருசு, ஏர் கண்டிஷன் பெருசு, ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டியா நைட்டுக்கு, தூக்கம் இல்லையோ? ஓ வரும். அவ்வளோ பெரிய பெட்டில் இல்லை, அல்லாஹ் சில ஆட்களுக்கு பேமெண்ட் கொடுத்தான். உனக்கு கொரோனாவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா தூங்குனி, அவனுக்கு அந்த தூக்கம். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? துனியா வெரி காம்ப்ளிகேட்டட். நீங்க நினைக்காதீங்க ஐ எம் இன் சேஃப் ஜோன், நான் இப்ப சேஃப்டி, எல்லாம் ப்ரொடெக்ட், ஓ நோ ப்ராப்ளம், நோ. நாளைக்கு விடிய போக்கில் எங்காலப்பா இது வந்து விழுந்துச்சு, எங்காலப்பா இது வந்து விழுந்துச்சு. எங்களை வயோதிபர்கள் இருக்கிறீங்க, நான் சொல்றது சரியா? அதான உங்க வாழ்க்கையில் அனுபவம் என்ன? அப்படிலாம் நீங்க ஃபுல்லா சந்தோஷம் தானா? ஒன்று முடிய ஒன்று வராதா? புள்ள முடிய பேர புள்ள வரும், பேர புள்ள உளுந்தான்னு கேள்விப்படும். அல்லாஹ் நேத்து தானே மடியில் இருந்தாரு, அவர் உளுந்துட்டாரா, பல்லு உடஞ்சிட்டா, இது உங்களை பதற வைக்கும். வாழ்க்கையில் பதட்டம் என்பது ஒவ்வொரு விதம் விதமா வரும். ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் இல்லை என்று வருகிறது, ஒரு ஆளுக்கு நோய் என்று வருகிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடக்க இல்லாமல் ஆக்கிடுவான். சொத்து அவ்வளோ, இந்த காலை இங்க வைக்க இயலாது. ஒரு இளைஞன் ஓடுவதை பார்த்து கண்ணீர் வடிப்பான். ஐ அம் பிரசிடென்ட், நான் ஜனாதிபதி, என்னால இடுப்பை மடக்கி உட்கார முடியல. இந்த இளைஞன் அங்க பாயிறான், இங்க பாயிறான். அவருக்கு இப்ப சொத்து இல்ல தேவை, இளமை தேவை. எனக்கு பாடி பில்டிங் பண்ண இயலுமா? இந்த ஆஸ்திரேலியாவில் அந்த நேரம் வந்து ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் ஓடுவாங்க, மிதிப்பாங்க. ஏன்? நான் ஹெல்த்தியா இருக்கணும். பட் டே பை டே முகத்தை பார்க்கிறான், அவன் வீக் ஆகிறான், வீக் ஆகிறான், வீக் ஆகிறான். அவன் ட்ரெஷரி கூடுது, பேங்க் பேலன்ஸ் கூடிட்டே போகுது, அவனுக்குள்ள உள்ள எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் துனியா. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம் பிள்ளைய, 1ஆம் ஆண்டு பாஸ் பண்ண எக்ஸாம் முடிஞ்சா 2ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு முடிய 3ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு முடிய 4ஆம் ஆண்டு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்டேஜை கூட்டணுமா இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பான், அடுத்தது அதை விட பவரான பிரச்சனை வரும். நீங்க தெளிவா பாருங்க, இப்ராஹிம் நபிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த பிரச்சனை பவர்ஃபுல்லா, லாஸ்ட்டுக்கு வந்த பிரச்சனை பவர்ஃபுல்லா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு அவரை நெருப்புல போடுறது, அது கஷ்டமா, அவர் புள்ளியை வெட்டுறது கஷ்டமா? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தந்தாச்சு. ஒன்று உங்க அன்பான புள்ள முகத்தை பார்க்குறீங்க, ஒரு ஆப்ஷன் நெருப்புல பாய்ங்க நீங்க, இல்ல நீங்க புள்ளைய வெட்டணும். இந்த 2 தந்தா எந்த வாப்பா எதை தீர்மானிப்பீங்க? எனக்கு என் புள்ளைய பார்த்து எனக்கு வெட்டலாது, நான் நெருப்புல என்னை தள்ளி விட பிரச்சனை இல்லை. இதான் இப்ராஹிம் நபிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்ததை விட செகண்ட் கொடுத்தது பவர்ஃபுல். அதை விட அதுக்கு பிறகு இந்த அலை எப்படி அடிக்குமெண்டா, ஒன்று முடிய அழிச்சுட்டே இருக்கு. இப்ப மழை பெய்யுது, சில ஊர்கள் தாண்டி இருக்குது, இன்னொரு நாட்டில் இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு நேரம் ஆக்சிடென்ட் வரும். உங்களுக்கு ராகத்தை இருக்கல, சிம்மதியா இருப்பீங்க, திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், எப்பா இந்த பாருங்க ரோட்ல போன புள்ள மாற போச்சான், டிப்பருக்கு மோதி புள்ள ஐசியூலையா. எல்லாத்தையும் விட்டுட்டு பதறி ஓடுவீங்க, இறைவான என்ன முழு சொத்தை சரித்தான் என்ன புள்ளையத்தான் கேட்பீங்க. இப்படி ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்கும் என்று தெரியாத மாதிரி இருக்கும். திடீரென்று வந்த பிரச்சனைகள் உழும். அலைகள் எப்படி ஓயாதோ பிரச்சனைகள் ஓயாது. பிரச்சனை ஓஞ்சா இது ஜன்னாவா துனியாவா? துனியா. இது எக்ஸாம் சென்டரா இல்லையா? ஜன்னால நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஹையஸ்ட் பிளேஸ். ஏன் அவருக்கு அல்லாஹ் ஹையஸ்ட் பிளேஸ் கொடுக்கிறான்? அவர் கால் வீங்கும் அளவுக்கு நின்ற மாதிரி யாரும் இபாதத்து செய்யல, அவர் மக்களை மன்னிச்ச மாதிரி யாரும் மன்னிக்கலாது, அவர் அழுத மாதிரி யாரும் அழல. எங்களால தஹஜ்ஜுக்கு எழும்ப ஓணும் தெரியும், பட் இட்ஸ் ஹார்ட். அவள் கஷ்டம். கால் தொழுவோம், காலெல்லாம் வீங்காது. இவ்வளவு நெருங்கினவருக்கு அவ்வளவு இடம் தான் சரி. மொத்த உலகத்துக்குமே அவர் பெரிய கிங் அங்க நிற்பார். அவ்வளவு பேரையும் பார்க்கிறது காத்துமுல் அன்பியா. அவர் அவருடைய டியூட்டியை செஞ்சார். அவருக்கு பிரச்சனை வரலையா? வந்துச்சு. பிரச்சனை வராம இருக்கணும்டா ரசூலுல்லாஹ் வீட்ல பிரச்சனை இருக்க கூடாது. பிரச்சனை வராம இருக்கணும்டா இப்ராஹிம் நபி வீட்ல பிரச்சனை இருக்க கூடாது. பிரச்சனை வர வேண்டாம் என்றால் பிரச்சனையே இல்லை என்றா யூசுப் நபி யாக்கூப் நபி வீட்ல பிரச்சனை இருக்க கூடாது.
ஸோ குர்ஆன் என்ன படிச்சு தருது? பிரச்சனை வரும், பிரச்சனையை முகம் கொடுக்கிறது எப்படி? ஆறு முன்னுக்கு இருக்குது, வெள்ளம் வரும், அடிபட்டிப்போம், நீச்சலை சொல்லித்தார். இந்த ஆத்துல வந்து இந்த மழையெல்லாம் பெய்யாதுன்னு சொல்லலாது, வரும் தத்ரோய இதெல்லாம் திறந்து விடுவாங்க, திறந்து விட்டு அடிப்பட்டு போகும். ஏதாவது ஆபத்து வந்தா நீச்சல் சொல்லித்தாரு, நீந்தி தப்பிரு. பிரச்சனை ஓயாது. பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற விதம் தான் நீங்க படிக்கிறீங்க திருக்குர்ஆன். இதுதான் 7 வானத்துக்கு மேல் இருந்து இறக்கப்பட்ட ஆக புனித வேதம், இறைவனுடைய பேச்சு. மனிதா, உனக்கு பிரச்சனை வருகிற நேரம் நீ ஓடினாய், உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் எப்படி பிரச்சனையை முகம் கொடுக்கணும் என்று. பிரச்சனையை முகம் கொடுத்தா நான் உனக்கு ஒரு கிரேடிங் தருவேன். யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், வெல் டன். அடுத்த ஸ்டேஜுக்கு போ, செகண்ட் ஸ்டேஜ். இப்போ உன்னால தாங்க முடியுமா? உன் பிள்ளைய விட்டுட்டு அங்க போயிட்டு துவா கேட்டுட்டு போறீங்களா இப்ராஹிம்? யூ ஓகே, ஓகே. செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். உங்க பிள்ளையே கொல்ற அளவுக்கு இவ்வளவு இறக்கம் நீங்க. ஆனா அல்லாஹ் காட்டு மிராணித்தனமா கொல்லுங்கன்னு சொல்ல மாட்டான். பட் அவர் அல்லாஹ் என்ன காட்டுறான்? இப்ராஹிம் நபி யார், அவருடைய கல்பு எங்க இருந்துச்சு, எங்க கொண்டு போனோம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், வலக்கத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன். நபியே, எங்களுக்கு தெரியும். எப்படி சொல்றான்ல, வலக்கத் நஅலமு, நிஜமா திட்டமா எங்களுக்கு தெரியும் நபி, அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன். அவங்க பேசுறதுனால உங்களோட கல்பு ரொம்ப வேதனைப்படுது, இறகுது. அப்படி பேசுறாங்க உங்களுக்கு. உங்களை பார்த்து சாதிக்க 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 சொன்னவங்க கஜாபண்டா எப்படி இருக்கு, எப்படி ரசூலுல்லா நம்பவே இல்லாத ஒரு விஷயம் இது. எதண்டா, வைஃபோட போறாங்க ரசூலுல்லா, ஹதீஜா அம்மாவோட போய் வர்க்கத்து பின் நௌஃபல். ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஈராக் குகையில ஜபலுன்னூர்ல போய் அந்த மலக்கு பிடிச்சாரு, இக்கிறான் என்னன்னு தெரியல. இது என்ன எனக்கு நடக்குதுன்னு அவருக்கு இன்னும் தெரியல. அல்லாஹ் ஒரு நாள் நபியை தேர்ந்தெடுக்க போகல, நீங்க நபி தான். பிறகுதான் மெல்ல மெல்ல மெசேஜ் வருது, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், யா அய்யுஹல் முத்தம்மில், ஏ போத்தி படுக்கிறவரை எழும்புங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. பரக்கத்து பின் நௌஃபல்ட்ட ஹதீஜா அம்மா கூட்டி போறாங்க, சாச்சா கூட்டிட்டு போய் அவர் இதெல்லாம் கேட்டுட்டு, முந்திய வேதங்களுக்கு தெரியும் கிளியரா பாலைவனத்தில் நபி வருவார், கடைசி நபி. உங்களுக்கு நல்ல தெரியும், யகூதிகள் அவங்க குடும்பத்தை கூட அந்த மதீனால உட்கார வச்சாங்க. எக்ஸாக்ட் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும். அவங்க வேதங்கள் அவங்க படிச்சிருந்தாங்க, அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க யாரு நபி, யாரு நபி. யகூதிகளுக்கு மதீனா எத்ரீபும் சம்பந்தமே இல்லை. யகூதிகள் ஏன் வந்தாங்க தெரியுமா? அவங்களோட பெரியவங்க, அவங்க தெரியும் யகூதிகள் வந்து இந்த ஹைகுண்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள். யகூதிகள் இப்பதான் இஸ்ரேல் ஒரு நாடு, அவங்களுக்கு நாடு இல்லை. பிரபாகரன் சொன்னானே, தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை. செய்வோண்டா தமிழனுக்கு ஒரு நாடு, எல்லா நாட்டிலையும் தமிழன் இருக்கிறீங்க, எங்கடா உங்களுக்கு ஒரு நாடுன்னு கேட்ட மாதிரி. யகூதி அங்க இருந்தா, அங்க ஹிட்லர் போய் ஜெர்மன்ல கொண்டு போட்டா 2 கோடி பேரை, இப்படி ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. யகூதிகள் ரெடியா இருந்தாங்க. ஃபைனல் நபி அவர் பாலைவனத்தில் வருவார், எத்ரீப் ஈச்சமர தோட்டங்கள் உள்ள ஏரியாவில் வருவார், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதான் இது ரெடியாக இருந்தாங்க. அவங்க ஷாக்கானாங்க. இவர் எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர், இவர் பேச்சை நாங்க கேட்கவா? உங்க பள்ளியில இருந்து ஒருத்தர் எழுப்பி பேசினா இவர் பேச்சை நாங்க கேட்கணும்னா நீங்க யகூதியத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கேளுங்க, அல்லாஹ் பத்தி பேசினா திக்கி திக்கி பேசினாலும் கேளுங்க, சின்ன பொடியை வந்து குர்ஆன் ஆயத்து சொன்னாலும் கேளுங்க. அவங்களுக்கு கல்வி இடம் கொடுக்கல. நாங்க அறிவாளிகள், நாங்க படிச்சவங்க, நாங்க இவர் பேச்சை கேட்கணுமா? அழிச்சு அல்லாஹ் என்ன பண்ணான்? முஸ்லிம் உம்மத் உருவாக்கினான். அது இல்ல பாயிண்ட். சோ பாலைவனத்தில் நபி வருவார்னு அவங்களுக்கு தெரியும், ஃபைனல் நபி. அதனால வர்க்கத்து பின் நௌஃபல் முந்திய வேதங்களை படித்தவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ரசூலுல்லாஹ் பார்த்து, ஹதீஜா அம்மா பக்கத்தில், உங்களை விரட்டுவாங்கண்டாங்க. யார்? உங்க ஊர்ல உங்களை சல்யூட் அடிச்சு உட்கார் ஹாஜியார், நீங்க தான் பள்ளிவாசல் தலைவர், பள்ளிவாசல் தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, உங்களை அப்படி அலங்கரிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ரோட்ல போக்கல சாதிக்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் மணல் குன்றுக்கு மேலே ஏறி ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்களே இந்த நெருப்பு பற்ற வச்சு எல்லாரும் வந்துருவாங்க. அரபுகள் என்னமோ பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுது, இங்க பிரேக்கிங் நியூஸ் போடுற மாதிரி எடுத்து இப்படி காட்டிடுவாங்க. உடனே எல்லாரும் வருவாங்க மணல் குன்றுக்கு. பெருமாள் ஃபர்ஸ்ட் வேர்ட் கேட்டாங்க, மக்களே நான் உங்களுக்கு சொன்ன பின்னாடி ஒரு படம் வருவதுண்டு நீங்க நம்புவீங்களா? அந்த மக்கள்லாம் பார்த்து நம்புவாங்கன்னு சொல்லல, உங்கள்கிட்ட நாங்கள் பொய்யை பார்க்கவே இல்லைன்னு சர்டிஃபைட் பண்ணினாங்க.
உங்கள்கிட்ட நாங்க பொய்ய பார்க்கவே இல்லையே. 40 years லைஃப்ல நீங்க போய் சொல்லி நாங்க உங்களுக்கு வச்ச பேர் அஷாதிக், நீங்களாம் உங்களுக்கு வச்ச பேர்ல அஷாதிக். என்ன அஷாதிக்னு கூப்பிடுங்க அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாங்க வச்ச பேர் அஷாதிக், நீங்க போய் சொல்லல. அப்படி சொன்னவர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் தலையில வைத்து அவங்க ஆடினாங்க. அஷாதிக் வர்றார், அல்லமீன் வர்றார். பெரிய பணக்காரர் ஹதீஜா அம்மா ஹஸ்பண்ட், பெரிய ஆள். அதனால தான் ஹதீஜா அம்மாவோட ரசூலுல்லாஹ் போனப்போ அவர் சொன்னாரு, உங்களை விரட்டுவாங்க, நீங்க அந்த நபியா இருந்தா உங்களை துரத்துவாங்க. உங்கள்கிட்ட வந்தது நாமூசா இருந்தா, ஜிப்ரீலா இருந்தா நிச்சயமா அந்த நபி அந்த ஊரை விட்டு துரத்தப்படுவார். பெருமாள் வார்த்தை கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியும், இவங்க என்ன விரட்டுவாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியம், இந்த மக்கள் என்ன இப்படி நோவிக்காம எனக்கு எல்லா இடத்துலயும் பொசிஷன் தர, இவங்க என்ன விரட்டுவாங்களா? நீங்க அந்த நபியா இருந்தா விரட்டுவாங்க. அவ்வளோ அப்பளுக்கு இல்லாத ரசூலுல்லாவை தான் விரட்டினாங்க. என்ன விரட்டினா வேற, உங்களை விரட்டினா வேற. பெருமானாரை விரட்டினார்கள் அவர்கள். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நேர்மையா நியாயமா நடந்து அந்த ரசூலுல்லாவுக்கு அவங்க ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ரொம்ப வேதனை. ஒரு வேதனையை சொல்றேன். உங்க வீட்டுல நீங்க விரும்பின செல்லமான உங்க புள்ள மௌத்து. ரசூலுல்லாவுக்கு 4 பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை. காசிம் தான் மூத்த பிள்ளை. காசிம்ட வாப்பான தான் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. மௌத், 2வது பிள்ளை மௌத்துன்னு வைங்க. ஆம்பளை ஒரு ஆம்பளை மௌத்தாகி மர ஆம்பளை மௌத்தாகினா இப்ப ஆம்பளை வாரிசு இல்லாம பேரு. உங்களுக்கு ஜனாசாண்டா வந்து தட்டி கவலைப்படாதீங்க, அல்லாஹ் லேசாக்கிடுவான், அல்லாஹ் ஒரு புள்ளைய தருவான். அந்த வேதனையில கண்ணை தொடச்சி சாப்பிடுங்க, நாங்க பக்கத்துல நிக்கிறோம், எங்கேயாவது போமா, இதான் ஆறுதல். அல்லாஹ் கோமா ரசூலோட புள்ள மௌத்து. எப்படி வேதனையா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்த 6 பிள்ளைகள் அமர்கலமா இருந்த வீடு. ஹதீஜா அம்மாட சிரிப்பு ஒரு பக்கம். சந்தோஷமா இருந்தாங்க. பணம் எவ்வளவோ வேணுமோ அவ்வளோ, வீட்டு முன்னாடி வாங்கணும், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு 40 அடைகிற நேரம் அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டான். ஒவ்வொன்றா கேட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் கோவத்திலே கேட்டான். ரசூலுல்லாஹ்வோட புள்ள மௌத்து. அபூலஹப் யாரு? ரசூலுல்லாஹ்வோட சாச்சா, பாப்பட தம்பி. ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அடிமையை விடுதலை செஞ்சவர். அப்படி இருந்தவர். எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு பகையாயினாங்க. அரபுகள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு அசாதிக் சொன்னவங்க எல்லாம் கதாப், பொய், மஜ்னூன், மென்டல் ஆயிட்டாரு, இப்படி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் சாச்சா வந்து சொல்றாரு, வேணும் இதை இல்லை எல்லாம் செத்து போண்ட எப்படி இருக்கும். அபுத்தர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு இல்லாம, ஆம்பளை வாரிசு இல்லாம ஆகிட்டாருண்டா. அரபுகளுக்கு அந்த மாதிரி நையாண்டி ஒன்று இல்லை. பொம்பளை புள்ளைய கண்டா சொத்த துஜூகும், அவங்க சிங்கம்னு நினைப்பாங்க. ஆம்பளை முன்னாடி போட்டு என் மகன் அப்படின்னு அரபி, ஏன் மகன் பொம்பளை புள்ளைய காட்ட மாட்டான், கொன்றுவான், இல்லைண்டா ரொம்ப கீழாக்கி வச்சுவான். அதனால அரபிகள்கிட்ட எது இருந்துச்சு தெரியுமா? பொம்பளை புள்ள மட்டும் ஒரு ஆளுக்கு இருந்த கேவலப்படுத்துறதுல மேக்சிமம் நையாண்டி பண்ணேன். பெருமானார் குழந்தை மவுத், புள்ள மவுத்து. அங்கால சாச்சா சொல்றான், வேணும் இப்படியெல்லாம் நடக்கணும். எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், வலக்கது நஅலம் அன்னக யலீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபி அவங்க பேசுறதுனால உங்களோட கல்பு நோவுது, வலிக்குது, இருக்குது. வீணோ எங்களுக்கு தெரியும் நபியே. அதுக்காண்டி அபூலஹப் உனக்கு பேசலாம வாயை கோணலாக்கிடும் போ, அப்படியா? அதெல்லாம் இல்லை. அபூலஹப் உன் கால் நொண்டி போ, உன் புள்ள, அதெல்லாம் உடனே வராது. நபி இருக்கிறார் இந்த மண்ணை மிதித்து கொண்டு. அந்த நபி கல்பு வேதனைப்படுகிறது. அபூலஹப் மேல இருந்து உனக்கு இப்ப அனுப்புறேன் பாரு, செத்து போ. நோ, அவன் வாழ்ந்தான். அது வேற விஷயம். உடனே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். பெருமானுக்கு அல்லாஹ் சொல்றான், வஅபுது ரப்பக், என்ன ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். நபியே அவங்க அப்படி பேசுறாங்களா? அவங்க பேசாமைக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. இதுக்கு ட்ரீட்மெண்ட் மனசு நோவுதா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ட்ரெயின் ரெடி ஆகுங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். சஜதாவுல உழுவுறாங்களா? உழுங்க சஜதாவுல இருங்க, அல்லாஹ்வோட நெருங்குங்க, அல்லாஹ்வோட பேசுங்க. யா ரப் வலிக்குது, யா அல்லாஹ் என்னை சாதிக்கின்றார்கள், அமீன் என்றார்கள், என்னை குத்துறார்கள். உங்களை உங்க வாப்பார் வீட்டுல இருந்து போ வெளியே, காலால உதச்சா பிடிக்கும்.
மக்கத்து அரபுகள் ரசூலுல்லாவை உதைத்தார்கள். கெட் அவுட் ஃப்ரம் மக்கா. எனக்கு தாங்க முடியல, எனக்கு தாங்க முடியல. தாயிஃப்ல ரசூலுல்லாவுக்கு சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்து கல்லால் அடிச்சாங்க. அல்லாஹ் கோபமா? இது என்ன நடக்குது? திஸ் இஸ் துனியா. இதுதான் துனியா. புரிஞ்சுக்கோங்க. இதுல சின்ன பாட்டம் எங்களுக்கு வரப்போகுது. ரசூலுல்லாஹ்வோட அந்தஸ்து யாருக்கும் இல்லை. உச்சக்கட்ட எக்ஸாம், உச்சக்கட்ட ரிசல்ட், உச்சக்கட்ட கிரேட், ரசூலுல்லாஹ் பாஸ், இப்ராஹிம் நபி பாஸ். எங்களுக்கு உள்ளது நார்மல் பாஸ். அல்லாஹ் எங்களை ஜன்னாவுக்கு தந்த ரசூலுல்லாஹ்வோட இருக்க வைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமா புரியுங்க. நான் சொல்லி வார இந்த சினாரியோ புரிஞ்சா மட்டும்தான் லைஃப் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஸ்லோலி தான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒவ்வொரு கட்டம் கட்டம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது புரியாட்டி நாங்கள் தடமாறிடுவோம். இது என்னப்பா எங்களுக்கு நடக்குது? என்னப்பா எங்க தஹஜ்ஜுத் ஆச்சு? முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, மறு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, மறு பிரச்சனை வந்துச்சு. தர்காட்டவங்களை தொடங்கினார்கள், முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்றார்கள். திரும்ப பார்க்கிறோம் அந்த மக்கள் அதே கட்சிக்கு கொடுத்திருந்தாங்க ஓட்ட, ஓகேண்டாங்க. ஸ்ரீலங்கால எல்லா தேர்தல் தொகுதியும் தோத்து மஹிந்த ராஜபக்ச பேருவோல ஆசனே தினம் அங்க முடிஞ்சு, அங்க பிரச்சனை வந்துச்சு. ஒட்டுமொத்த பேரும் பாய்காட் பண்ணார்கள், அவர்கள் கொடுத்தார்கள். அடுத்தது திகன பிரச்சனை, அடுத்தது இன்னொரு பிரச்சனை, அடுத்தது இன்னொரு பிரச்சனை. பிரச்சனை ஓயவில்லை, பிரச்சனை ஓயவில்லை. இதோட எல்லாம் முடிஞ்சா இன்னும் இதுக்கு பிறகு என்ன கோவிட் வரப்போகுது, என்ன ப்ராப்ளம் வரப்போகுது. ஆனா அல்லாஹ் எங்களை எப்படி ப்ரிப்பேர் ஆக்கிக்கிறான் தெரியுமா? குஃபார்கள் பயம். திடீரென்று இருட்டில் போறவனுக்கு அடிச்சா எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் முன்னாடி ஒன்று நடக்க போகுது, பட் எங்களுக்கு ஒன்றுமாகாது. வாய் அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். அதை ப்ரூஃப் பண்ண போறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ கவனமா பாருங்க. பெருமானாருக்கு இதெல்லாம் நடக்க போக்கள் எல்லாம் சொல்றான். வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே உங்க ரப்பை வணங்குங்கள், மௌத்து வரும் வரைக்கும் வணங்குங்க. அல்லாஹ்வோட வணங்க போக்கல்ல உங்களுக்கு ஒரு இன்பம் வேணுமா? அல்லாஹ் உங்களுக்கு இன்விடேஷன் கூப்பிடணுமா? கண்ணீர் வரணுமா கண்ணால? வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அந்த தஹஜ்ஜுத் அப்படி குஷுவா இருக்கு. அப்படி எல்லோரும் தூங்குற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் தருவாங்க. நம்மாவில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வலிமா உங்களுக்கு வந்து இன்விடேஷன் தருவாங்க. கட்டாயமா வாங்க, நீங்க வந்து சாப்பிடணும், நீங்க வரணும் வலிமாவுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு இன்விடேஷன் தர ஆரம்பித்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மை யுரிதுல்லாஹ் பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நலவை விரும்பிட்டான் என்றால் ஒரு பிரச்சனை முடிய, மறு பிரச்சனை முடிய, மறு பிரச்சனை. அவன் அழுகிறான் இறைவனோடு, இரவுல பேசுறான். எல்லோரும் தூங்குற நேரம் அவனுக்கு மட்டும் இரவுல இறைவன் பேச அனுமதி கொடுத்தான். நாங்க விரும்பினா பேச இயலாது, அவன் அனுமதி தரணும். அந்த இரவுகளை அவன் திரும்பி பார்ப்பான். So sweet nights. அவன் சொல்லுவான், என் லைஃப்ல மறக்க முடியாத இரவுகள். நான் இறைவனோடு அழுதேன், நான் பேசினேன், என் ரப்பு என்னை கைவிடவில்லை. அதுதான் இந்த துனியாவுல wonderful nights. இதுதான் மூமின்களுடைய இரவுகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு வேற பக்கம். மற்ற கண்ணாடியை போட்டு உள்ள மற்ற கேமரா ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் போறது ஒரு கேமரா ஆங்கிள். இந்த கேமரால நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் வெளிச்சமா விளங்குது. இன்னொரு கேமரா குஃபார்கள் பார்க்கிற கேமரா. என்ன நடக்குது? இவர் என்ன நபி? புள்ள மூத்தா, ஊரை விட்டு விரட்டினா, ஒன்றுமே இல்லையா, சின்ன வசதி இல்லையா, எங்க போங்க அல்லாஹ் போனான். நஊது பில்லாஹி மின்ஹா. அவங்க கண்ணுக்கு அதான் விளங்கும். இதுக்கு பேர் ஹிதாயத், கிளியர் கட் கிளாஸ். இது யாருக்கு கிளியரா விளங்குதோ அவங்களுக்கு ரூட் கிளியர். we are going, நாங்கள் சந்திக்க போறோம் இறைவனை, எங்களை படைத்தவனை சந்திக்க போறோம். சரி என்று இவங்க போவாங்க. அவங்க பார்ப்பாங்க, இது என்ன நடக்குது இவங்களுக்கு. சோ அவங்களுக்கு ஹிதாயத் இல்லைன்னு நாங்க சொல்றோம். மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. அல்லாஹ் நேர்வழி காட்டினா யாருக்கும் அவரை வழிகெடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுக்கு கெஞ்சுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நினைத்தவருக்கு எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது நபியே, அது நான் விரும்ப வேண்டும். அந்த ரப்பு உங்களுக்கு ஹிதாயத் தரலையா? எனக்கு ஹிதாயத் கொஞ்சமாவது ஒரு விளக்கம். துனியா என்னன்னு விளங்குறதுக்கு அல்லாஹு அக்பர் சஜிதாவை கொண்டு போய் தலையை வைங்க. எங்களுக்கு கிளியர் கட் கிளாஸ்ல உலகத்துல படிச்ச விஞ்ஞானிக்கு பெரும் மேதைகளுக்கு விளங்காதது அல்லாஹ் எங்களுக்கு விளங்க வச்சிருக்கிறார். ஆனா இது எனக்கு ஒரு அளவு விளங்கும், உங்களுக்கு ஒரு அளவு விளங்கும், அங்க உள்ளவருக்கு ஒரு அளவு விளங்கும். இந்த பள்ளியில ஒரு ஆள் இருப்பார், அவ எங்க எல்லாரையும் விட விளங்கும். அல்லாஹ் இந்த விளக்கம் நான் பேசினதால் உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் உங்க கல்பை விரித்தால் மட்டும்தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் உங்களுக்கு விளங்க வைக்க இது என்ன நடக்குதுன்னு. பட் எல்லாரும் நீங்க விளங்குவீங்களா?
அல்லாஹ் உங்களோட கல்வை விரிவாக்கணும், அல்லாஹ் உங்களோட கல்வை விரிவாக்கணும். எது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குர்ஆன் சாத்தியப்படுது. அவ்வளவு தெளிவா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாரு, தெளிவான ஸ்பீச். அல்லாஹ் கூப்பிட்டு வா அனக்தர்துக, மூசா நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், வா அனக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா, மூசா நான் உங்களை அக்தரனா நான் உங்களை சூஸ் பண்ணினேன். யாரோ கொன்னல் வாய் பேசினா அப்படி பேசுற திக்கு வாய் தான் அந்த வாயில முடிச்சிருந்த அந்த புள்ளியில் பேசினா ஸ்பீச் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் கூப்பிட எடுத்து மூசா நான் உங்களை தேர்ந்தெடுத்து, யா அல்லாஹ் ஹாரூன் அஹி வ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என் சகோதரர் ஹாரூன் என்ன பேச்சு, யா அல்லாஹ் அஃப்ஸஹு மின்னி லிசான், என்னை விட தெளிவா பேசுவார். மூசா எனக்கு நீங்க வேணும், எனக்கு ஹாரூன் இல்ல, ஹாரூன் உங்களுக்கு தர்றேன். ஃபிரௌன் மாளிகைக்கு போய் பேசுற டைம்ல அவர் ஹாரூனை கூட்டிட்டே போறாரு. யா அல்லாஹ் எனக்கு இன்னி நான் பயப்படுறேன், யா அல்லாஹ் ஃபிரௌன் முன்னாடி அவன்கிட்ட போய் பேசணுமா, எனக்கு சும்மாவே இப்படி ஒரு துவா கேட்டு போற, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என் கல்ப விரியா அல்லாஹ். ஃபிரௌன் அப்படி வந்தா அவருக்கு காத்தடிக்க இங்கால, படிக்க பிடிக்க அங்கால அப்படி நின்றுவாங்க, எல்லாரும் அவனை நோக்கி நிற்பாங்க, சிப்பாய்கள் நிற்பாங்க, பேசினாட்டி அந்த இடத்துக்கு போகணும், கேட்ல இந்த அனுமதி கிடைக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி பிரின்ஸ் இருந்தவர் தானே, உள்ள போப்பல ஹாரூன் எடுத்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. இந்த மாளிகையில் பிரின்ஸா இருந்தவர் மேல ஒரு துண்டு கையில் ஒரு கைத்தடி ஆடு மேய்க்கிற ஆள் மாதிரி வந்திருக்காரு. வாட்ஸ் ஹேப்பன் டு மூசா, என்னப்பா மூசாக்கு நடந்துச்சு, எப்படி இருந்தால் மூசாவுக்கெல்லாம் மாளிகையிட துறப்பு கொடுக்க போறான். தட் இஸ் ஹேப்பனிங். அவங்க பார்த்தாங்க இது என்னப்பா, அல்லாஹ் ஒரு நாளும் அவன் சுன்னாவுல சொத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து அப்படி இல்லை, பலகீனமா எல்லாரும் பார்க்கிறவரை வச்சு மாளிகையில பேச தொடங்க சொல்றான். அவர் ஒரு துவா கேட்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, யா அல்லாஹ் என் சதுர கல்ப விரிவாக்கு, வயஸ்ஸிர் லி அம்ரி, தலை வலிக்குது, பாரமா இருக்குது, காரியம் அவ்வளவு பவர், வயஸ்ஸிர் லி அம்ரி எனக்கு லேசாக்கி யா அல்லாஹ் ஃபிரௌனை சந்திக்கிறது, அவனை போய் சந்திக்கணும், அவ்வளவு கொடுங்கோலன், ஒரு கொடுங்கோலன் ஜனாதிபதி முன்னாடி போய் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும், இது கஷ்டம், யா அல்லாஹ் நான் போய் சொல்ல போறேன், ப்ளீஸ் வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்குல முடிச்சு அவிழ்த்திரியா அல்லாஹ்னு கேட்கிறான். நீங்க அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்துச்சு, ஒரு இடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசல, முழு மாளிகை நடுங்கி நிக்குது. ஃபிரௌன் முன்னாடி லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றார். ஃபிரௌன் டேட் போட்டுக் கொள்வோமா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திப்போமா, முடிஞ்சு. பிரபாகரன் எப்போ கொண்டாந்து டேபிள் உட்கார வச்சா டெரரிஸ்ட் இல்ல, கொண்டாந்து உட்கார வச்சு நாங்க ஒப்பந்தம் எழுதுறோம்டா, எங்களுக்கு இப்ப தேவைண்டா, அவனை கொண்டாந்து உட்கார வச்சிருங்க டேபிள், அவன் ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஆட்கள் மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்த உடனே நானும் நீனும் போட்டியா, ஓகே ஒரு நாளை சந்திப்போமாண்டா, ஃபிரௌன் தோத்துட்டான். கணக்கே எடுக்காத மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னவரை கொண்டு வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு டே, எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு போட்டி போடுவோம்னா, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய விதம். பெருமானார்ட எந்த யுத்தத்திலையும் ஆயுதம் கொடுக்கல, கொஞ்சம் ஆயுதம் கொஞ்சம் மக்கள், வெற்றி. பலஸ்தீன மக்கள் கையில் அல்லாஹ் ஆயுதம் கொடுக்கவே இல்லை, இஸ்ராயல் மக்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தான் அல்லாஹ், வெறும் கையில கல்லி. அந்த உம்மாமார்கள் கல்புல ஒரு உறுதி, பிள்ளைகளோட நெத்தியம் வந்து ஃபீ சபீலில்லாஹ். ஒரு நிறுவர் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பொம்பளை சொல்றா, ஐ அம் ஷாக், நான் ஷாக் என்ற யூகே, நான் போனேன், எல்லா இடத்துலையும் பிள்ளைகள் இழந்திருந்தாங்க, நான் ரோட்ல போறேன், கூதல் ஒரு பொம்பளை கதவை திறந்துட்டு என்னைய கூப்பிட்டுட்டு ஒரு பிளாங்கெட் தந்தா, போட்டுட்டு போ. வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தா அவன் முகம் அப்படியே மலர்ந்துருந்துச்சு. நான் ஷாக் ஆகினேன். அன்றைக்கு ரமலான் இரவு, என்னப்பா நீங்க இவ்வளோ இப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்க வீட்டுல என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க, ரப்பு என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறான். நான் ஷாக். இதை தாண்டி அவ இஸ்லாத்துக்கு வந்தது பரவலாக போச்சு, பெரிய இடங்கள்ல மீடியாக்கள்ல பரவலா போச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் சுன்னத்துல என்றைக்குமே ஆயுதங்களையும் பலத்தையும் கொடுத்துட்டு ஃபைட் பண்ணுங்க, நோ, என்னுடைய உதவி வந்தால் மற்ற எல்லாம் தோக்கும். இது பத்ர்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க பார்க்கிறோம். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மூமின் சடவாதி அல்ல, அவன் சடவாதத்தை நம்புறவன் அல்ல, அல்லாஹ்வுடைய உதவியை நம்புறவன். ஓகே, நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு, அதாவது எங்க பார்வையை பார்த்து எங்களை பார்த்தா பைத்தியம் போல, கொஞ்சம் பைத்தியம் போல அவனுக்கு, ஏன் என்ன உதவி என்றான், இது இல்லையா அதென்றான், அப்படித்தான் புரியும். இதுக்குள்ள வந்தவர்களை விமர்சிப்பார்கள்,
பைத்தியம் மாதிரி தாடியை வச்சுட்டு அடைகிறான். நோ, அந்த கல்புல கிடைக்கிற டேஸ்ட் இந்த துனியாவில் வேற எதிலையும் கிடைக்காது. இன்றைக்கு நாளை நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தேன். வல்லாஹி ஐ அம் ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் ரப்பு என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக வேண்டி, வேற எதுக்கும் அல்ல, என் ரப்பு என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக வேண்டி. யா ரப், அல்ஹம்துலில்லாஹ். நிறைய ஷுக்ர் செய்ய வேண்டியிருக்கிறது. இதுதான் வெளியில் உள்ளவங்க பார்த்து தேவையா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் பிஸ்னஸை பார்த்துருந்தா வேற ஏதாவது கிடைக்கும். நான் பிஸ்னஸ் பார்க்க வேணான்னு சொல்லலை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய நடவடிக்கைகளை புரிகிறவர் ஒரு மூமின். அவன் ஏன் இதை செய்கிறான் புரிகிறவர் ஒரு மூமின். ஸோ இப்போ நான் முள்ள ஒரு இடத்துக்கு வந்துட்டு, அல்லாஹுடைய நல்லடியார்களை இப்போ நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போகிற நேரம் எங்களுக்கு ஒரு டேப்லெட் தர போகிறான். இந்த டேப்லெட் குஃபார்களுக்கு இல்லை. அவங்களுக்கு தலையில் அடிப்பட்டு இங்கால ஒரு அடி அங்கால ஒரு அடி நெசுக்கி போட்ட மாதிரி திரும்ப கொஞ்ச நாள் நார்மல், பேக் டு நார்மல், திரும்ப தள்ளி விடுற மாதிரி ஒரு என்ன அல்லாஹ் அப்படியே வச்சுட்டே இருக்க மாட்டான். இன்றைக்கு சூரியன் உதிக்கும், மழை பெய்யும், கொஞ்ச நாள் தான், மறுபடி சூரியன் உதிச்சு ரெடி ஆகி ஒரு பிரச்சனை முடியும், மறுபடி 2 கிழமை சிரிப்பாங்க, 2 மாசம் 2 வருஷம், திரும்ப ஒரு பார்க்காத டைம்ல ஒரு அட்டாக் நடக்கும். அந்த அட்டாக் நடந்துச்சு இருக்கு தான் சுதாரிச்சு பாப்பா என்ன நடந்துச்சு, எல்லாம் ஓகே, நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருந்தேன், எனக்கு எப்படி நடந்துச்சு இதுதான். ஆனா சஹாபாக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ப்ராப்ளம் வருகிற நேரம் அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப். துன்யாக்கு இறக்கி போட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் உங்க பேர் என்ன? அப்துல்லாக்கு நான் 100 கோடி தர போறேன், ஒரு ஆப்பிள் போன் தர போறேன். அப்படி குர்ஆன்ல எங்கேயும் வரல. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப். உங்களுக்கு பயத்தை தரப்போறேன், கொஞ்சம் பயத்தால சோதிப்பேன். உங்களுக்கு பசியால் உங்களை சோதிப்பேன். கடாஃபி, மஹ்மூர் கடாஃபி, சதாம் ஹுசைன், த டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன், அப்படிதான் சொன்னாங்க. கடாஃபி யாரு? லிபியாவை பிரட்டி போட்டவர், எல்லாம் ஃப்ரீ கொடுத்தவர். கடாஃபியுடைய கடைசி நேரம். நான் அவங்களுடைய ஜன்னா ஜஹன்னத்தை பத்தி பேச நான் அருகதை இல்லை. ரப்புல் ஆலமீன் அனைத்து வரை மன்னிக்க போதுமானவர். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றது லாஸ்ட் மூமெண்ட், ஒரு பிக்சர். கடாஃபி நான் பார்த்த வீடியோக்கள், நான் பார்த்த போட்டோஸ், வேர்ல்ட்ல உள்ள ஜனாதிபதிமார்களுக்கு பாடி கார்ட்ஸ் ஆம்பளை. நான் அவர்களை விமர்சிக்க நான் பேசவில்லை. அவங்க மௌத்தாகி விட்டார்கள் அல்லாஹ்வுக்கும். ஆனால் ஜஸ்ட் நான் கண்டது, அதாவது அரபி உலகத்தை தான் நான் இதை கண்டேன். என்னை ஃப்ளைட்ல இருந்து இறங்கினா லேடிஸ் பாடி கார்ட்ஸ் நிறைஞ்சு. ஸோ வித்தியாசம். தங்கத்தால் சாப்பிட்டாங்க, அப்படி குமிஞ்சிச்சு. ஒரு குகையில அடிச்சு போட்டு இழுத்து போட்டு கடைசி நேரத்தில் ஒன்றுமில்லை என்று போற அளவுக்காச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரண்மனையில் வசித்தவர் யாரும் இப்படி போவாங்கன்னு நினைக்கல. நான் இதை சோதனை அதாபு அப்படிலாம் பேசல. ஜஸ்ட் இது துனியான்னு உங்களுக்கு காட்டவார். யாருக்கும் நான் சேஃப்டி என்று சொல்லல. கடைசியில் என்ன நடக்கும், மௌத்து எப்படி ஆகும் என்று தெரியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதே ரோட்ல அல்லாஹ் போகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ. கடாஃபிக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு, ஜூ பசி. லாஸ்ட் நேரம் முன்னுக்கு நின்று என்ன பண்ண முடியல. அரண்மனையில் என்ன குகையில் ஒளிஞ்சாங்க. வல் ஜூ வனக்ஷி மினல் அம்வால், சொத்துக்களை குறைப்போம் என்கிறான் அல்லாஹ். வல் அன்ஃபுஸ், பிள்ளைகளை செல்லமா தந்து குடும்பத்தை அற்புதமா வச்சு ஒவ்வொரு ஆளா கலட்டி 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 எடுப்போம். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, பண்டாரநாயக்க ஃபேமிலி, ஸ்ரீலங்கா அதாவது ஆட்சி சென்ற ஃபேமிலி. உம்மா போறா, சந்திரிகா மாப்பிள்ள விஜயகுமார் துங்க செத்து போறார். பண்டாரநாயக்க ஹொரகொல்லையில கண்ணும் இல்ல, சந்திரிகா தனிய, தம்பி செத்து, நானா அங்க, விமுக்தி அங்க, பிள்ளைகள் அங்க, தனிய ஒரு பெரிய மாளிகையில அவ வாப்பாட மையவாடிக்கு முன்னாடி நிக்கிறான். என்ன நான் என்ன கேட்கிறேன், நீங்க எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் இதெல்லாம் உங்களுக்கு தடுக்க இயலுமான்னு கேட்கிறேன். இதுல ஏதாவது தடுக்க இயலுமா? நீங்க ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ஆகல, பட் நான் பிரசிடென்ட் ஆகணும்வங்களை பத்தி பேசுறேன். அவங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம். சோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிப்பாட்டுறதுக்கு இல்ல.
வழி இல்ல. ஜோ பைடனுக்கு நஷ்டம் நடக்க, அல்லது ஜோ பைடன் வயசுக்கு போறாரு, அவருக்கு ஒரு டேப்லெட்டும் இல்ல திரும்ப இளமைக்கு வர. இந்த பள்ளியில உள்ள நான் நீங்க எல்லாரும் மௌத்தாக போறோம். 100% கன்ஃபார்ம். பட் we don't know what is the date. எங்களுக்கு தெரியாது என்ன டேட் என்று. பட் everyone எல்லாரும் மண்ணுக்குள்ள போறோம். 100% கன்ஃபார்ம். இந்த நம்முவாவில் இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் தான் நீங்க வாழ்றீங்க. சோ போகிறோம். யாராலும் இதை நிப்பாட்ட முடியாது. எந்த சொத்தாலும் இதை நிப்பாட்ட முடியாதுண்டா இது நடக்க போகுது. வல் ஜூ வனக்ஸில் அம்மில் அம்பால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ஒரு விஷயம் சொல்றான் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். துனியால அனுப்பிட்டு துனியால இதுதான் எக்ஸாமினேஷன் நடக்கும், இப்படி வரும் திடீரென்று இந்த அட்டாக், இந்த பக்கத்தால இந்த அட்டாக், இந்த பக்கத்தால இந்த அட்டாக் சொல்லி போட்டு எல்லாம் சொல்றான். ஃபைனல் ஆயத்தை முடிக்கிறான். நபியே பபஷிரி சாபிரி, என்ற வாழ்த்து செய்தியை தெரிவிங்க. வாட் அல்லாஹ் சொல்றான், வபஷிரி சாபிரீன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாருக்கும் நடக்கும். சாபிரீன் என்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க. சாபிரீன்டா சாபிரீன் பேர் வச்சவர் இல்ல, சாபிரீன்டா பொறுமையாளர்கள். பொறுமையாளர்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் 7 வானத்துல இருந்து என் வாழ்த்துக்களை அவர்களை தெரிவிங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த பிரச்சனை ஓயாதாம். புள்ள மௌத்து. ரசூலுல்லாஹ்க்கு இப்படி பேசுறே ரசூலா தாங்க யாரம் சஜதால விழுந்தாங்களா? என்ன அல்லாஹ் எனக்கு இப்படியா? ஒரு இடத்துல மட்டும்தான் ரசூல் அப்படி கேட்டாங்க. ஒரு இடத்துல, அது கூட அப்படி கேட்கல. உஹதுல ரசூலோட பல்லு உடையுது, நெத்தம் காயமாக்கப்படுவது. யா அல்லாஹ், அந்த இடத்துல உன் நபியை காயப்படுத்தி, யா அல்லாஹ் உன் நபியை காயப்படுத்தி இவர்கள் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய வகை வருது. நபியே, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை, அவங்கள மன்னிக்காதீங்க, அவங்களுக்கு அது பண்ணுங்க. காயம் உங்களுக்கு ஓகே, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்ற அல்லாஹ் முடிச்சிட்டாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண இயலாது. பெருமானார் அத்தனையும் அடக்கினார். என் ரப்பிடம் மட்டுமே சொன்னார். அழுதது அதுதான், இறைவா இறைவா. கால் வீங்கியது. இறைவன் செய்த அருட்கொடைகளை நினைத்து 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 பார்த்தார். என்னை கொல்ல வந்தார்கள், நீ பாதுகாத்தாய். என்னை அடிக்க வந்தார்கள், நீ பாதுகாத்தாய். ஒண்ணுமே தெரியாது எனக்கு, ஏவும் தெரியாது, அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது. இவ்வளவு பேர் நான் பேசுவதை கேட்கிறார்கள் இறைவா. நான் விரலசைத்தால் அடங்குகிறார்கள் இறைவா. நான் பேசினால் கண்ணீர் வடிகிறது இறைவா. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். எனக்கு ஒரு ப்ரொஃபசர் இல்லை, எனக்கு ஒரு பல்கலைக்கழகம் இல்லை, எனக்கு ஒரு சார் இல்லை. இறைவா, நீ என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு நீ படித்து தந்தாய். உலகத்துக்கு என்னை நபியாக்கினாய். நம்முவாவில் உள்ள நாங்களும் அந்த நபியை கை கட்டி கேட்கிறோம். உம்மி, எழுத தெரியாது, பேரை வாசிக்க தெரியாது. ஆனால் இதை இப்ப யகூதி சமுதாயத்திட்ட சொன்னா காரி துப்புவார்கள். யாரப்பா உங்க நபி? நாங்கள் தேம்பி தேம்பி அழுகிறோம், எங்கள் நபியோட வாழணும் என்று கேட்கிறோம். அவர்கள் சொல்லுவார்கள், படிக்காதவர்கள் எல்லாம் யாரு? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு எப்படி ஒரு பிரிவை தந்தால் அவர்களுடைய கண்ணாடி எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் தெளிவாக புரிந்துக்கோங்க. பிரச்சனைகளை கடந்து போகிற நேரம் ஒரே ஒரு சாபிரின்டா என்ன? கோபம் வர போக்குள்ள பொறுமை, அதுதான் குர்ஆன் பேசுதுன்னு நினைச்சிடாதீங்க. கோபம் வர்ற டைம்ல உள்ள பொறுமையை 1-2 இடத்துல எல்லாம் பேசுறாங்க. அதாவது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء வல் காதிமீனல் கைஸ வல் ஆஃபினா அனின்னாஸ். இது பெரிய பொறுமையா எல்லாம் பேசல. கோபம் வருவதா? வல் காதிமீன, காதமேண்டா சப்பி உழுங்கிறது. வல் காதிமீனல் கைஸ, கோபத்தை சப்பி உழுங்கிறதுன்னு அர்த்தம் தெரியுமா? முன்னாடி இவர் எனக்கு கோபப்படுத்துறாரு, அவரை நான் அடுத்த தடவை பார்க்குற நேரம் கோபப்படக்கூடாது. இதுதான் எனக்கு உள்ள அகலாக்குள்ள டெஸ்ட். இப்போ இது நல்ல மைக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணணும். இவர்கிட்ட பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்களா? நான் உஸ்னுல் ஹுலுக் நல்ல பண்புடையவராண்டா. இப்போ என்னையோட 4 என்ன கோபப்படுத்துற மாதிரி அதாபப்படுத்துற மாதிரி 4 பேர் இருக்கணும். அவங்கள பார்த்து எனக்கு கோபம் வரக்கூடாது. இதான் நான் முன்னேறின ஸ்டேஜ். அல்லாஹ் சொல்றான், வல் காலிமீனல் கைஸ. நீங்க புட்டை எடுத்து அப்படியே புழுங்கினீங்கண்டா போன புட்டு வெளியே வரும். சப்பி சாப்பிடல. இறைச்சி கோழி எடுத்து அப்படியே உழுங்கினீங்கன்னா ஜீரண தொகுதி எல்லாம் பிரச்சனையாவி இங்கால வரும், மலஜல தொகுதி பிரச்சனையாகும். நீங்க அவர் சொன்னதை அப்படியே எடுத்து உள்ளக்குள்ள போட்டீங்கண்டா சக்தி வார மாதிரியே உங்களுக்கு வெளியே வரும். அவர் சொன்னது உங்க காதை கேட்டாலும் சப்பி உழுங்கி, இறைவன் நான் எவ்வளவு பிழை செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், என் ரப்பே அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன். இப்படி வந்தா காலிமீனல் கைல. இது ஒரு பெரிய டாபிக். என்னால் ஒரு பகுதிக்கு மட்டும்தான் வர முடியும். இன்ஷா அல்லாஹ் நானும் கொழும்பு போய் சேரணும். பட் இது ஒரு பெரிய டாபிக்.
3 நாள் அவருக்கு விளக்கணும். ஏன்னா நான் சொன்னேன், நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வரப்போகிறேன். இது ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி தான் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஒன்று முடிய ஒன்று என்றாலும் நேரம் இப்போ முடிகிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஆயிஷா அம்மா 2 நாள் அழுகிறாங்க. பத்தினி, என்னுடைய தாய், உங்களுடைய தாய், சிறந்த பெண், ரசூலுல்லாஹ்வுடைய சொர்க்கத்து மனைவி ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என் ஈரல் வெடிக்க பார்த்தது, நான் அழுதேன். என்ன ஒரு தோழரோட சேர்த்து பேசினாங்க, சஃப்வான் பின் முஅத்தல். ஊரெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும்? தலை குனிஞ்சிருக்கணும். உங்களோட வைஃப் அல்லாஹு அக்பர். 1 மாசமாக ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரல. பெருமானார் எந்த முடிவையும் கொடுக்கல. என் மனைவி சுத்தம், என் மனைவி இது, வஹி வராட்டி ரசூலுல்லாஹ் தாங்கி. அல்லாஹ் கோபமா? இப்படி ஒரு பிரச்சனை உங்க வைஃபை பத்தி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க பிள்ளை முன்னாடி எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு எப்படி இருக்கும்? பள்ளியில ரசூலுல்லாஹ் முன்னாடி தொழுவிக்கணும். முனாஃபிக் சொல்றாங்க, அவர் வைஃப் தான் சஃப்வான் பின் முஅத்தலோட. அல்லாஹு அக்பர். ஹிஜ்ரி 6. என்ன நடக்குது? ஆயிஷா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. அந்த ஷார்ட்டா சொல்றேன், போயிட்டாச்சு. 1 மாசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவோட ஊடு, அந்த பெரிய ஸ்டோரி, நான் அது உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த வஹி வார கட்டத்தை சொல்றேன். இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க, இப்படிலாம் நடக்குது. அல்லாஹ்வோட வஹி வருகுது, ஆயிஷா நாயகி சுத்தம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிரிச்சிட்டே வஹி வரப்போது. ரசூலுல்லாஹ் நெத்தியில இந்த வேர்வை வடியுது, கடும் கூதல். அது ஒரு முஅ்ஜிஸா, ஒரு அற்புதம். என்ன கடும் கூதல் நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில இருந்து மதீனாவுல இது வடிஞ்சிட்டா வஹிக்கு அடையாளம். ஓடினாலும் பிறண்டாலும், இப்போ உள்ள மதீனா கூதல் நீங்க ஏழ்மட்டா ஓடி வேர்வையை காட்டுங்க பார்ப்போம், குத்தும் சுல் சுல்லன் ஓடி மிச்சம் அப்படி வேறுத்துனா. ஏன்னா அந்த கூதல் வேற, நூறையில் உள்ள கூதல் அது வேற, இது வேற. ஆனால் அந்த கூதல் உட்கார்ந்திருக்க போக்கல இப்படி அப்படியே ரசூலுல்லாஹ் நெத்தியில இந்த வட்டியை முத்து முத்தா. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, ஆயிஷா அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டாண்டாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன ஆத்திரம் என்றா, 2 ஆத்திரம். ஒன்று தண்ட மகள் பாதிக்கப்பட்டாங்க. அதையும் விட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அதையும் விட தண்ட மகளால ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொண்டு நடந்தா தாங்க இயலாத அபூபக்கர். அப்படி நானும் அபூபக்கரும் உமரும் என்று ரசூலுல்லாஹ் எல்லா இடத்திலையும் என்னுடைய அபூபக்கர்ன்றாங்க. அவர்களுக்கு தாங்க இயலாது, தண்ட மகளால் ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டு. ஒன்று தண்ட மகள். இது ஏன்? இது சொன்னத்துல ஒரு ஆள், ஒரு பத்ர் சஹாபி மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் போயிட்டு அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லாட்டி கொடுக்கிறது, பார்க்கிறது, கவனிக்கிறது. சத்தியம் பண்ணினார், வல்லாஹி இதுக்கு பிறகு மிஸ்தாஹ் வீட்டுக்கு ஒன்றுமில்லை. ஆடல்ல, அடிக்கல்ல, செவத்துல அடிக்கல்ல, உதைக்கல்ல. ஒரே ஒரு சத்தியம், இன்னும் மிஸ்தாஹ்ட குடும்பத்துக்கு அபூபக்கர்ட்ட இந்த ஒன்றும் இல்லை. ஏண்ட மகள் ரசூலுல்லாஹ் சொன்னது 8-9 பேர், அதுல ஒரு ஆள் இவர், அவரும் தெரியாம சொல்லிட்டார். ஏதோ ஒரு சஹாபி, பத்ர் சஹாபி, சிறந்த சஹாபி, அவ்வளவு பேர்ல யாரும் பேசல. பிறகு கசையடி கொடுப்பாங்க, அது வேற. இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவுடைய கூட்டாளி ஒரு அன்சாரி பொம்பளை புள்ள உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அம்மாட உம்மா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் இப்ப சொல்லிட்டார். வஹி அடுத்தது சூரத்து நூருடைய வசனங்கள் அப்படியே படிச்சு பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும். அடுத்த ஆயத் அல்லாஹ் இறக்குறான் நபியுடைய வாயில, இப்படியே அவர் சொல்றார். அடுத்த ஆயத் இறங்குது, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? என்ன அர்த்தம்? ஃபஸ்ஃபஹு, பக்கத்தை பரட்டுங்க, மன்னிங்க. யா ரப், உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ளை இருந்தா அந்த பொம்பளை புள்ளைக்கு ஏதாவது சொன்னா உங்களுக்கு வார கோபமும் ஆத்திரம் எப்படி இருக்கு? இது பொம்பளை புள்ள கதை இல்ல, ரசூலுல்லாஹ்வோட மனைவி கதை. இன்றைக்கும் பதறுது, இன்றைக்கும் வருத்தமாக இருக்கிறது, இன்றைக்கும் கஷ்டமா. என்னுடைய தாய் அவ்வளவு பத்தினி, அவர்களுக்கு அந்த விமர்சனம் வந்தா ரசூலுல்லாஹ் அவங்களுக்குள்ள பவரை வச்சு வெட்டுங்கப்பா. வாள் இந்த மார்க்கத்தில் எந்த பகுதியிலையும் வாள் தீர்மானிக்க, வெட்டி முடிங்க. பெருமானார் வாயிலிருந்து ஒரு அல்லாஹ் சொல்றதாக, அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு, அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்ப மாட்டீங்களா? என்ன அர்த்தம்? மக்களை மன்னிங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்.
அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ மிஸ்தாவுடைய குடும்பத்தை நான் பார்ப்பேன் என்றான். அல்லாஹ், இதுதான் நம்மளோட கல்புடைய ஸ்டேஜ். ஏன் இந்த சோதனை விளங்குதா? மனிதன் ஒரு மனிதனாக, மனித புனிதனாக மாறணும்டா ஒரு ஸ்டேஜை கடந்து அந்த ஸ்டேஜுக்கு போன உடனே சபர். இது ஒரு பணக்காரனுக்கு, ஒரு ப்ரொஃபஸருக்கு, ஒரு டாக்டருக்கு நோ, ஒரு லாயருக்கு நோ, ஒரு முஃமினுக்கு, நான் ஒரு ஆலிமுக்கு என்றும் சொல்ல மாட்டேன், ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு முஃமினுக்கு அதை கொடுத்தால் ஆஜபன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆச்சரியம், ஆச்சரியம் என்றாங்க ரசூலுல்லாஹ் வாயால. முஃமினுடைய எல்லா விஷயங்களும் ஆச்சரியம். அவனுக்கு எது நடந்தாலும், ஏதாவது பிரச்சனை இருந்தா ஃபஸபர ஃபகான கைரல்லாஹ், அவன் பொறுமையோடு இருக்கிறான், அல்லாஹ் அவருக்கு சரியாக்குறான். அவருக்கு ஏதாவது நன்மை நடந்தா ஃபஷக்கர. ஸோ நான் என்னுடைய உரையில் ஒரு 25% வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 75% இருக்குது. ஏண்டா இது ஸ்டெப்பாக போனாதான் அல்லாஹ்வை சந்திக்கிற மறுமை நாள் வரைக்கும் இது கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு இது தெளிவாக புரியும். பட் அல்ஹம்துலில்லாஹ் நான் சந்தோஷப்படுறேன், இந்த அளவாவது உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கிறேன். இதுக்கு மேல் பேசினால் எனக்கும் பிரச்சனை. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு ஒரு புத்தியை தந்திருக்கிறான். அதனால் உங்களுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் படித்த பாடத்தில் ஃபைனலாக நான் கொண்டு வந்திருக்கேன். முழு குர்ஆனை நீங்கள் படித்த உலூமுல் குர்ஆன், உங்கள் கண்ணீர் வடிக்கும், உங்கள் கல்பு நடுங்கும். அல்லாஹ் காட்டான் இந்த பிரச்சனை வந்து அந்த நபி அப்படி முகம் கொடுத்தார். ஓ மை லார்ட், அல்லாஹ் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து சொல்லி நான் முடிக்கிறேன். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுத்த புல்ல தான் உலகத்திலே பசுந்தான புல்ல, வேர்ல்ட்ல பசுந்தான புல்ல, செல்லமான புல்ல, அழகான புல்ல. அவங்க உம்மா பத்தி எல்லாம் சூரா யூசுப்ல பேசல. பாப்பாட்ட வந்து சொல்றது, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல்கமர ரஅய்துஹும் லி சாஜிதின். யா அபத்தி, எந்த புள்ளையாவது உங்க புள்ளையில் வந்து கனவு கண்டு பிறகு, அபி நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி கனவு கண்டேன், கொஞ்சம் புள்ளையில் சொல்லுவாங்க, எல்லா பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க. இந்த புள்ள சாலிஹான புள்ள, கிடைச்ச புள்ளையில யூசுப் நபி உலகத்தில் அழகானவர், அழகானவர், அற்புதமானவர். அவர் சொல்ற, யா அபத்தி, என் பாப்பாவே, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன், நான் 11 கோள்களை கண்டேன், 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ரஅய்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு வந்து சுஜூத் செய்யற மாதிரி கண்டேன் பாப்பா. قال لا تقصص رؤياك على اخوتك, உங்களோட சகோதரர்களுக்கு போய் இதை சொல்லிடாதீங்க பாப்பா. பாப்பாக்கு தெரியும் மற்ற நானாமார்கள் எவ்வளவு பொறாமை, ஹசத். இந்த பொறாமை நானா தம்பியை விட்டு வச்சிச்சா? இல்லை. ஒருத்தரையும் தாத்தா தங்கச்சி விட்டு வச்சிச்சா? இல்லை. நீங்க பிள்ளைகள்லாம் வளர்த்ததுக்கு போற உங்களுக்கு விளங்க அடுத்த பிரச்சனை, அவங்களுக்கு கொடுக்கலையாம், இவங்களுக்கு கொடுத்தாங்களாம். வாப்பா அநீதி செஞ்சாராம், உம்மா அநீதி செஞ்சாங்களாம். சக்கராத்தில் பௌத்தாகிறவர் நெஞ்சு வெடிச்சுரும் பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறத பார்க்க போக்கு பொறாமை. பள்ளிவாசல்ல அந்த நிர்வாகத்துக்கு இந்த நிர்வாகம் பொறாம. நான் எத்தனையோ பள்ளிவாசல குர்ஆன் சொன்னா விதிவிலக்கு இல்ல. முந்தைய நிர்வாகத்தோட நான் கோபம், இந்த நிர்வாகத்தோட நான் கோபம். ஏன்? ஹசத். மௌலவிமார்கள் தாயிகளுக்குள்ள கோபம், ஹசத். அவரை வெட்டுவோம், இவரை வெட்டுவோம். அல்லாஹ் எங்களுடைய கல்பை பாதுகாக்கணும், எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுக்கணும். பெருமானார் சொன்னார்கள், சஹாபாக்களை பற்றி தப்பை சொல்லுகிற நேரம் தயவு செய்து இதை பேசாதீங்கன்னுட்டு அவர்களை நான் சலாமத்தோடு சந்திக்கணும், அமைதியோடு சந்திக்கணும், ப்ளீஸ் என்று கொண்டு வராதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எப்படி அப்படி எங்களை வைக்கணும். ஹசத், பொறாமை, நான தம்பிமார்கள் பொறாமை. பாப்பா கூட இறக்கும் இவரோடு கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டாங்க. நான் அந்த வரலாறு நீங்கள் படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு புள்ள மௌத்தாகினா ஒரு வாப்பாக்கு வர கவலை வேற, ஒரு புள்ள காணாம போனா ஒரு வாப்பாக்கு வர கவலை வேற. எது கூட? மூத்தா போனவா காணாம போனா? காணாம போனா. மௌத்தா போனா 1 மாசம், ஒரு கிழமை, காணாம போனா 10 வருஷமா இல்லையா, 10 வருஷமா அந்த புள்ளைய நினைச்சு இவங்கெல்லாம் சிரிக்க போக்கல, கண்ணீரோடு உம்மாக்கும் வாப்பாக்கும். அந்த புள்ளை இல்லையே இதை பார்க்க, அந்த புள்ளை இல்லையே. யக்கூப் நபி போனத்துல இந்த கை தூக்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் புள்ள மௌத் இல்லை. 100% அவர் கண்ட கனவு இது நடக்காம அவர் மௌத்தாக மாட்டார். அவருக்கு நம்பிக்கை, என் மகன் நபி ஆகுவார், அவர் ஒரு பெரிய ஆள், அவருக்கு இந்த 11 பேரும் போவாங்க, உம்மா பாப்பா நாங்க 2 பேர் இருப்போம், எங்களை விட பெரிய பொசிஷனுக்கு போப்பார், இது நடக்க போகுது. அவருக்குள்ள என்ன யோசனை? பிள்ளைகளுக்கு அடிச்சாரா நானமாரில் கூப்பிட்டு
சொன்னார், காலபல் சவ்வலத்தில் குமன் ஃபுசுக்கும் அம்ரான் ஃபஸ்ஸபருன் ஜமீல். உங்களுக்கு உங்களோட நஃப்ஸ அழகா காட்டிட்டு நீங்க செஞ்ச வேலையை எனக்கு தெரியும் நீங்க பொய் சொல்றீங்கன்னு. யூசுஃபுக்கு ஒன்று ஆகல, ஏதோ நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க பொய்யான ஒரு ஷர்ட்டை கொண்டாந்து நீங்க ரத்தத்தை பூசிட்டு கொண்டாந்து காட்டுறீங்களே, இது இல்ல. நீங்க வர்ணிச்சு ஜோடிச்சு சொல்றது உங்களுக்கு அழகா இருக்குது. ஃபஸ்ஸபருன் ஜமீல். உங்களை அடிச்சு பரட்டி வைராக்கியம் வச்சு இல்ல, நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன். நீங்க வர்ணிக்கிறது விட்டும் அல்லாஹ் போதும் எனக்கு. அவருடைய அழுகை எப்படி அழுக நினைக்கிறீங்க நீங்க? இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அல்லாஹ் அழுதார். எப்ப அழுதார்? அவர் அல்லாஹ்வோட மெத்தவங்கள்ட்ட போய் அழுதுட்டு இருக்கீங்க, அல்லாஹ்ட்ட அழுகிறார், அவருடைய கவலையை சொல்றார். இப்படி ஒரு செல்லமான புள்ள உங்கள்கிட்ட இருந்தா, உங்க புள்ள உங்களுக்கு செல்லம் தானே. காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுவாங்களே, அத மாதிரி இந்த மாதிரி அழுதுட்டாங்கன்னு வைங்க, சாரி புள்ள காண போச்சுன்னு வைங்க, எப்படி யோசனை வரும் தெரியுமா? சாப்பாடு எடுப்பீங்க, யூசுப் சாப்பிட்டாரா? தூங்க பார்ப்பீங்க, தலையை தடாவி தூங்க வச்சோமே, என் மகன் எந்த வீட்டுல, என் மகன் எங்க இருக்கிறாங்க, என்ன நடக்குது, என் பிள்ளைக்கு அடிச்சாங்களா, என் பிள்ளை திண்டிச்சா, சாப்பாடு இறங்குமா, தூக்கம் வருமா? இன்னமா அஷ்கு பஸ்தி உத்னி எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்ல, யா ரப் என் யூசுஃபை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், என் யூசுஃபை நல்லவை. ஒரு வாப்பாவுக்கு கொடுக்கறாக கவலை. அல்லாஹ் உம்மாட கேமராவை எடுக்கவே இல்லைங்க, உம்மாவை பத்தி பேசவே இல்லை, ஒன்லி வாப்பா. ஒரு வாப்பாவுக்கு ஏற்பட்ட கவலை, மூசா நபியோட விஷயத்துல தான் உம்மா. வாப்பாக்கு ஏற்பட்ட கவலை ஒரு வாப்பா எப்படி தாங்குறார்? இந்த புள்ள விட்டு விட்டு விரட்டி போங்க, அந்த பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறார். அல்லாஹ் அந்த நேரத்தை வரும் வரைக்கும் அவர் பொறுக்கிறார். இதுக்கு பேர் சப்ருன் ஜமீல். இப்போ உங்களுக்கு விளங்குதா நாங்கள் எவ்வளோ ஸ்டேஜ் கடக்க வேண்டியிருக்குது. எங்களுக்கு இப்படிலாம் வந்தால் பலான்றார். என்ன பண்ணு இங்கே உள்ளவனை, எவ்வளவு பெரிய ரசூலுல்லாவை, ரசூல் இந்த வார்த்தையை சொன்னாங்க, யக்கூப் நபி சொன்ன வார்த்தையை, ஆயிஷாமா அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஷஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு சேர்த்து பேச போகல, ரசூல்லா வீட்டுக்கு வர போகல சொன்னாங்க ஃபஸ்ஸபருன் ஜமீல். வெறும் 13 வயசு. இதை சொல்ல போகல ஆயிஷாமாவுக்கு 13 வயசு. சொன்னாங்க ஃபஸ்ஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். யக்கூப் நபி என்ன சொன்னாரோ அதை யா ரசூலல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அல்லாஹ் போதுமென்றாங்க. இது 13 வயசு ஆயிஷா நாயகி சொன்னது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் குத்த வந்தவங்க, வெட்ட வந்தவங்க, 23 வருஷமா ரசூலுல்லாஹ் நோவின பண்ணினவங்க. மக்காவுக்கு வந்து அபு சுஃபியான் கமான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி, என்ன எத்தனை வருஷமா கொல்ல பார்த்தீங்க, நான் வந்துட்டேன், 10 மக்கா, அங்கால கிரவுட், வீட்டுக்குள்ள போய் வீட்டு கதவை பூட்டி கொள்றாங்க பயந்து. யாரு? ரசூலுல்லாஹ் உடைஞ்சு வெளியே போகணும்னு சொன்னவங்க. ரசூலுல்லாஹ் இப்ப வந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, எங்களால் தாங்க முடியல. பெருமானாருடைய தலை பணிந்து 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 கருப்பு ஒரு தலைப்பாய், ரசூலுல்லாஹ் கருப்பு புடவை தலையை கெட்டிருந்தார்கள். பெருமானார் ஒட்டகத்துக்கு கீழ் பணிகிறார்கள். பெருமானார் எழும்பி சொன்னார்கள், எனக்கு எதிர்த்து வந்த எல்லாரையும் நான் மன்னித்து விட்டேன். யூசுப் தன் சகோதரருக்கு எப்படி மன்னிப்பு கொடுத்தாரோ நான் மன்னிப்பு கொடுக்கிறேன். மக்காவாசிகளே, யாருக்கு? அவரை போய் குத்தணும்னு நினைச்சவங்களுக்கு. 10,000 பேர் படையை திரட்டிட்டு வந்து கொல்லுங்க என்று சொன்ன நேரம் அவர் கல்புல வைராக்கியம் இல்லை. என்னையா மதீனாவுல வச்சு இந்த பொம்பளை எல்லாம் சீரழிச்சு 10,000 பேரை கொண்டு வந்து எங்களை கொல்ல பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் பேசல. யூசுப், அதாவது யூசுப் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன் சகோதரருக்கு மன்னிப்பு கொடுத்தார், அப்படி நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் நாங்க ரசூலுல்லாஹ். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அவர் ஒரு சஹாபியாக மாறினார். அடுத்த யுத்தத்தில் அன்சாரிகள் கொஞ்சம் சலசலப்பட்டாங்க. 100 ஒட்டகம் கொடுத்தார். யார சொல்லலாம், என் மகன் முஆவியாவுக்கு இன்னொரு 100 கொடுத்தாங்க. யஸீதுக்கு எல்லாரும் பார்த்தாங்க, என்னப்பா? ரசூலுல்லாஹ்வோட கல்புல அந்த கொஞ்சம் கூட இருக்கல். ஸோ இந்த ஸ்டேஜ் வாரது என்பது வெரி ஹார்ட். நிறைய ஸ்டேஜ்களை தாண்டி தான் அங்கே வரணும். அது லேசா வரையலாது. ஸோ நான் அதை தான் சொன்னேன், நான் இன்னும் பேச வேண்டியது 75% என்று. இன்னும் அந்த ஸ்டேஜ்களை கடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வரலாறுகள் இருக்குது. ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை வருகிற நேரம் அதை எப்படி தாங்கணும். ஸோ யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண் வெள்ளையாகிட்டு, கண்ணு விளங்காம போச்சு. அவ்வளவு அழுதுட்டாங்கன்னு தஃப்சீரில் உள்ள இமாம்கள் சொல்றாங்க. அழுதுட்டார். எதுக்கு அழுதுட்டார்? இந்த தம்மணி வச்சு ஒப்பாரி வச்சு அந்த அழுகை இல்லை, இறைவனோட அழுதார். இறைவனோட அழுகிற அலாம் ஹலால்.
ஆனா ஒரு மையத்துக்கு போற 40 வருஷமா அழுதுட்டு அது பிள்ளை இஸ்லாத்துல தன் இறைவனோட சஜிதாவில் இருந்து அழலாம். பெருமானார் கால் வீங்க அழுதார், கால் வீங்கிச்சு, தேம்பி தேம்பி அழுதார்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு அப்படி அதை ஒரு சொல்றார் பள்ளிவாசல், நான் ரசூலுல்லாஹ்வை கடந்து போனேன். அடுப்பு பானை அடுப்புல வச்சா எப்படி தண்ணி பானை வச்சா முட்டை போடுமோ, அது கொதிக்கிற நேரம் பெருமானுடைய வயிறு முட்டை போடுகிற மாதிரி தேம்பி 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 அழுதார்கள் ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மா சொன்னார்கள், சூரத்துல் ஆல இம்ரானுடைய ஒரு வசனம் இறங்கி ஆண்டு நான் எனக்கு மறக்க முடியாத இரவு என்றார்கள். நான் பெருமானாரோட ஒரு போர்வையில் இருந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னார், நீ ஆயிஷா நான் கொஞ்சம் போகணும் எழும்பணும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அன்றைக்கு அழுதார்கள். அந்த தொழுதார்கள், அழுது அழுது அப்படி ஒரு அழுகை, பெருமானார் அழுது கொண்டே தொழுதார்கள். அந்த ஆயத்திலே அல்லாஹ் வானம் பூமியை பற்றி பேசுகிறார். பெருமானார் தாங்க முடியவில்லை, ஏனென்றால் அவர்கள் மேலே போய் வந்தவர்கள். இந்த துனியாவிலே ஒரு மனிதர் கூட யாருமே இல்லை. சிதறத்துல் முன்தஹாவுக்கு மேலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போயில்ல, யாருமே போகாத இடத்துக்கு அல்லாஹ் சொன்னான், ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி ரசூலுல்லாஹ்வை மேலே கூப்பிட்டான். ஆனால் பெருமானார் அல்லாஹ்வை பார்க்கல. அந்த இடத்தையும் தாண்டி ரசூலுல்லாஹ் போனார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் இதுக்கு மேல் இல்லை. ஒரே ஒரு மனிதர் எந்த வானவரும் இல்லாமல் வானலோகத்தில் அந்த இடத்தையும் கடந்து போய் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றார். அல்லாஹ் என்னோடு பேசினான் என்றார். அந்த ரசூலுல்லாஹ் வானம் பூமியை பற்றி பேசுகிற அழுதார்கள். ஆயிஷா, நிஜமா ஒருத்தர் கண்டாதான் இப்படி அழலாம், இல்லண்டா எங்களுக்கு எல்லாம் தஹஜ்ஜுதுல அழவே வராது, இதை விட இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிட்டு 3 ரக்காத்தை இப்படி தொழுவோமான்னு யோசிப்போம். மனிதர்கள் நான் அதாவது ஜேர்னி, எங்க ஜனாசா வரைக்கும் நாங்க போறது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி போகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை லேசாக்கணும். மஅஸ் சாபிரின் இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின். அல்லாஹ் சொல்லிட்டான், பிரச்சனையை தருவேன், நான் உங்களோட இருப்பேன்ட்டான். இப்ப இல்ல, பொறுமையா நின்றா என்ன உங்களுக்கு காணலாம். அல்லாஹ்வை பார்க்கலாம் இல்ல, அல்லாஹ்வை பார்க்கலாம் இல்ல, அல்லாஹ்வோட உதவியால கண் கலங்கி ஓடும். நீங்க எவ்வளவு குஷுவா தொழுந்தீங்களோ, இப்போ ஒரு படி முன்னாடி வந்து அல்லாஹ், ஐ அம் ரியலி க்ளோஸ் நவ, நான் இப்போ உனக்கு நெருங்கிட்டேன் யா அல்லாஹ், அடுத்த ஸ்டெப், அடுத்த பிரச்சனை முடிய போக்கல. எல்லாரும் நினைப்பாங்க இவர் தூரமாய் போயிருவாரு. யா ரப், இப்ப இன்னும் என்னை நீ நெருக்கிட்டாயா அல்லாஹ், அடுத்த பிரச்சனை முடிய இன்னும் நீ என்னை நெருக்கிட்டாயா அல்லாஹ். நெருக்கம் கூடும், அவர் பணி முடியும், அல்லாஹ் அவரை இந்த துனியாவை விட்டு எடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த பொறுமை என்பது தனியாக படிக்க வேண்டிய இன்னொரு பெரிய ஒரு பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாக்கூப் நபி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருடம் வருடமாக கேட்டார். சின்னதாக காணாம போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னராகிவிட்டு யூசுப் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும் வரைக்கும் பொறுமையாக நின்று சொன்னார், என் ரப் கைவிடவில்லை. கேட்ட துவா அப்படியே பார்க்கிறார். தன் மகனுக்காக வேண்டி எவ்வளவு துவா கேட்டிருப்பாரோ, கிணத்துல உளுந்த மகன் ராஜாவாக வந்து நிற்கிறார். அவரு இந்த பூமியிலே தன் வாப்பாவை உம்மாவை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு பெரும் இடத்துக்கு போயிருக்கிறார். ரப் அவரை கண்ணியப்படுத்தியிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க விளங்கணும். அல்லாஹ்க்கு தேவை நாங்க அடிமை, அவன் எஜமாண்டு நம்பினார் தான் ஜென்னா. அடிமை என்றா, யா அல்லாஹ் என் பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும், உனக்கு நல்லா தெரியும், நான் கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் மேட்டரா போறேன், ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் எழுப்பி போனீங்கண்டா, இதுக்கு பேர் தௌபா இல்லை, இதுக்கு பேர் துவா இல்லை. அல்லாஹ்க்கு என்ன வேணுமா, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீ சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய், ஊர்ல ஒரு மந்திரிட்ட போய் பேசினா அப்படி இப்படி குழஞ்சி இதாகி, ஒரு ஹாஜியாட்ட போய் கடன் வாங்க போனா அந்த பிளான் இந்த பிளான் இந்த பிளான். ரப்பிட்ட உனக்கு அடிமையா நின்று அலையலாதா? ரப்பிட்ட உனக்கு கெஞ்ச முடியாதா? அந்த கெஞ்சரை ஸ்டேஜ் தான் மிச்சம் பெரிய ஸ்டேஜ். அல்லாஹ் எதை சொல்றான்? ஜனாசாவுல போனா வாப்பாவை அடக்கின புள்ள மையவாடியில் 10 நிமிஷமும் காண. ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கினா ஒரு ஆடை அறுத்து உரித்து பங்கு போடுற நேரம் வரைக்கும் நிற்பார்கள். அல்லாஹ்வை மிக அறிந்த அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய கேட்பார்கள், அழுது கேட்பார்கள், இறைவா உன் தூதர் வந்திருக்கிறேன், இவர்களை நீ மன்னித்து விடு, நான் இப்படி கேட்டா போதுமையா அல்லாஹ், நான் தான் உனக்கு ரொம்ப நெருக்கம். பெருமானார் இருந்து கேட்டுட்டே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஜனாசாவை அடக்கிட்டு போகிற நேரம் கடைசியா போற மனிதருடைய காலடி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பான். அல்லாஹ் கபூர்ல உள்ளவருக்கு புரிய வைப்பான். எல்லாரும் போயிட்டாங்க.
ஆனால் அந்த நேரத்திலே மலக்குமார்கள் கேள்வி கேட்கிற நேரம் உறுதியா நிக்கணுமா? பெருமானார் அந்த கடமையை நிறைவேற்றினாங்க. சஹாபாக்களை வச்சாங்க. சஅத் பின் முஆதுடைய ஜனாசா அல்ஆன் நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்றாங்க. அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான் என்றாங்க. அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான். ஸலூலஹு தஸ்பீத், மன உறுதிக்கு துஆ செய்யுங்களேன் என்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் துஆ செய்யறதோட அவங்க சொல்றாங்க, அவர் மன உறுதிக்கு துஆ செய்யுங்க. அல்ஆன் இப்பொழுது அவர் கேட்கப்படுகிறார், கேள்வி கேட்கப்படுகிறார். அவர் உறுதியா நின்று துஆ செய்யுங்க. நம்புறீங்களா? நீங்க நம்பலையா? வல்லாஹி நடக்கும், வல்லாஹி நடக்க போகுது. உங்க பிள்ளைகள் உங்க மையவாடிக்கு வந்து ஜனாசாவை அடக்கிட்டு தலைமாடியில் நின்று அழுது அழுது எவ்வளவு நேரம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் கேட்கிறாங்க? அவ்வளவு சோழி எங்களுக்கு, அவ்வளவு வேலை எங்களுக்கு. ஜனாசாவுல வர்ற தக்பீரை கட்டிட்டு மூணாவது ஒரு துவா, தேம்பி தேம்பி அழுது டெட் பாடியை முன்னாடி வச்சு ஜனாசாவை முன்னாடி வச்சு, இதுதான்ப்பா உனக்கும் நிலைமை, இதுதான் உனக்கு நிலைமை நல்லா காட்டி தொழுவிக்கிற ஒரு தொழுகை. எந்த தொழுகையில நாங்க எதையும் வைக்கல. ஒரே ஒரு தொழுகை சஜிதா செய்யாம முன்னாடி ஜனாசா வச்சு எல்லாரும் பாருங்க அடக்கிட்டு தொழுங்க நல்லா சொல்லல. இது உனக்கு வருமப்பா, இது உனக்கு நாளை. இன்னும் எத்தனை வருஷம் தான் போகுது? எத்தனை வருஷம்? சரியாப்பா 50 வருஷமே போட்டுமே, அது எவ்வளவு கொஞ்சம். நீங்க இன்றைக்கு 40, 30, 20, அது எவ்வளவு கொஞ்சம். திரும்பி பார்த்தா ஓ இவ்வளவு குயிக்கா, அவ்வளவு குயிக்கா மௌத்தாவீங்க. இதை காத்த பிறகு உங்களுக்கு அழுக வரலையா? இறைவா என் சகோதரன் முந்தி விட்டான், நாளை நான் தொழுவிக்கிறதுக்கு மகனை கூப்பிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னப்பா வாப்பாக்கு துவா கேட்டியா மூணாவது தக்பீர்ல? தெரியல. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திங்க, கண் விழிச்சு பாருங்க. அல்லாஹ்ட்ட குர்ஆனுடைய இல்ம கேளுங்க, அது என்ன சொல்லுது என்று பாருங்க. ஒவ்வொரு வரியும் உங்களை அள வைக்கும், ஒவ்வொரு வரியும் உங்களை சிந்திக்க வைக்கும். உலகத்துல எல்லா புத்தகங்களும் ஒரு பக்கத்துல போயிரும். நான் அப்படி ஒரு ரீடர், நிறைய புக் வாசிப்பேன். குர்ஆனில் எப்ப மயங்கினேனோ அது என்னை ஆறுதல் படுத்துது, அது என்ன அமைதிப்படுத்துது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய கலாம். 7 வானத்தில் இருந்து இந்த பூமியில் இருக்கிற ஒரே ஐட்டம் இது மட்டும்தான். வேற எதுவும் 7 வானத்துக்கு மேல் இருந்து அல்லாஹ்வுடைய பேச்சு. அதை எங்களால் ஓத முடியலண்டா, விளங்க முடியலண்டா, புரிய முடியலண்டா, கை செய்தப்படணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் இன்றைக்கு விற்கப்படுகிறது. அதன் கவலை. யகூதி நசாராக்கள் எப்படி குர்ஆனை வித்தார்களோ, மாற்றி வித்தார்களோ, தமனன் கலீலா. இன்றைக்குள்ள மிம்பர்கள் விற்கப்படுகிறது, குர்ஆன் விற்கப்படுகிறது. இதை பார்த்தால் அதை நேசித்த ஒரு ஆள் தாங்க முடியாது. குர்ஆனை நேசித்த ஒருவருக்கு தாங்க முடியாமல் இருக்கும் அது விற்பனை பண்ணுவது. அதனால் நீங்கள் சுதாகரித்து எழும்பி அந்த குர்ஆனை வாழ விடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க. வீட்டில் உள்ள பெண்களுக்கு சொல்லுங்க, அதுக்கான மஜ்லிஸ்களை உருவாக்குங்க. நான் நிறைய பள்ளிகளுக்கு போய் அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த பயான் ஒரு நாளோடு இது ஒரு பூஸ்டிங். நீங்க குர்ஆனை ஃபாத்திஹாவில் இருந்து தொடர்ந்து படிங்க. நீங்க நிஜமாக தெளிவாக நீங்க மாறுவீங்க. இப்படி 4 பயான் பண்ணலாம், இது ஒரு சோளா மாதிரி உங்களை தூக்கி எடுக்கும். பட் நிஜமான இல்ம் குர்ஆனுக்குள்ள இருக்குது. உட்கார வச்சு உங்க மௌலவி உட்கார வச்சு படிங்க, அதை விவரமாக தெரியுங்க. அது ஏன் என்று கேளுங்க. நிஜமா குர்ஆன் உங்களை பண்படுத்து. அது உருவாக்கின சமுதாயம் இந்த உலகத்தில் எல்லோரும் கை கட்டி பார்த்தார்கள். ரோமம் கீழே விழுந்தது, பாரசீகம் கீழே விழுந்தது. உலகத்தில் என்ன நடந்துச்சு? நுபுவத்துடைய ஆட்சி வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி வந்தது, இஸ்லாம் கொடி கட்டி பறந்தது. அத்தனை உளுந்து விட்டு இஸ்லாம் முன்னாடி வந்து நின்றது. அதுதான் அதனுடைய வெயிட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் பொறுமையாக நில்லுங்க. ஒரே விஷயம் நான் முடிக்கிறேன். இந்த பொறுமைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். இதுதான் பொறுமை. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். உங்க நண்பன் உங்களுக்கு பொய் சொல்லலாம், உங்க சகோதரிகள் உங்களை ஏமாற்றலாம், உங்க மனைவி உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க அண்டை வீட்டார் உங்களுக்கு பிரச்சனைப்படுத்தலாம். ரப்புடைய வாக்குறுதிகள் நிறைய இருக்குது குர்ஆன்ல. அந்த எந்த வாக்குறுதியை மூமினுக்கு அல்லாஹ் பொய்யாக்கவே மாட்டான். உங்கள்கிட்ட அல்லாஹ் ஒன்றை எடுத்தா அதை விட சிறந்த ஒன்றையும் அல்ல அதே மாதிரி ஒன்றை தரக்கூடிய அல்லாஹ் வாக்களிக்கிறார். அல்லாஹ்வுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. அந்த வாக்கை நம்பின மூமின் அந்த வாக்கு நடக்கும் வரைக்கும் பொறுமையாக நிற்பான். அல்லாஹ் அதை பற்றி சந்தோஷப்படுவான். அவனை அல்லாஹ் நெருக்கிக் கொள்வான். அல்லாஹ் தரஜாத்துகளை உயர்த்துவான். சுவர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு நசீபாக்குவான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு லேசாக போகலாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். நீங்கள் பொறுமையாக, நீங்கள் தியாகம் செய்யாமல்
பொறுமையாக நீங்கள் நிற்காமல் உங்களுக்கு என்ன சொர்க்கத்துக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்குமான்னு கேட்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவைகளை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சோதனை ரொம்ப கம்மியாக ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் என்று அல்லாஹ்விடம் நாம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தொடர்ந்து கேளுங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை கேளுங்க. சோதனைகளை தாண்டி போகிற நேரம் உங்கள் கல்பு உலகமே உங்களை பார்த்து பயந்து நிற்கும். என்ன ஆனால் உங்கள் கல்பு ராகத்தாக அடங்கி நிற்கும். என் லைஃப்பில் நான் ஒரு ஆளை பார்த்தேன், ஒரே ஒரு ஆள் ரமதான் மாதத்தில் அவங்க புள்ள ஒரு ஹாஃபிலா 11 வயசு புள்ள மௌத்து கொழும்புல கொஞ்சம், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜனாசா கேள்விப்பட போக்கில் நானும் நல்ல புள்ள என்று கேள்விப்பட்டேன். நல்ல ஒரு புள்ள அந்த ஜனாசாவுக்கு நான் கலந்து கொண்டேன். உண்மையாக ரமதான் மாதத்தில் அது நடந்துச்சு. 11 வயசு புள்ள ஹிஃபுல் முடிச்சு குர்ஆனை சுமந்து நல்ல இருந்தா அந்த புள்ளைக்கு எப்படி அல்லாஹ் அந்த சோதனையை வச்சிருந்தான். உண்மையாக அது கேட்டு என் கல்வா செய்து ஜனாசாவில் கலந்து முடிஞ்ச அந்த ரமதான் நாளில் வர்றோம். அவங்க வாப்பா முகத்தில் ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப ஒரு செழிப்பை நான் கண்ட ஜீனத். நான் யோசிக்கிறேன், யா ரப் புள்ளையை பறி கொடுத்தவர் சலாம் அலைக்கும் ஜீனத்தோடு தாடியோடு அவர் ஜீனத்தாக அவருடைய முகத்தில் சிரிப்பில் ஜீனத் இருந்துச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை கடந்து போகிற நேரம் சில அடியார்களுக்கு அதை இலகுவாக்கிடுவான். ஒரு சகோதரர் அவர் வாப்பாவோட அவ்வளோ இறக்கம், நிறைய வாப்பா பற்றி சொல்லுவார், எனக்கும் சொல்லுவார், வாப்பாக்கு இப்படி துவா செய்யுங்க. அப்படி வாப்பாவோட வாழ்க்கை, அவருடைய நிறைய ஜாப்கள்லாம் விட்டார். அவர் பெரிய பணக்காரர். கடைசி ஜனாசாவுக்கு எனக்கு போக கிடைக்கல, மையத். அடுத்த நேரம் நான் கால் பண்ணுறேன், என்னோட பேசுகிறார் சந்தோஷமா, அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் வாப்பா லாஸ்ட்டாக நான் தான் கொண்டு போய் அவருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு என் மடியில் இருந்தார், களிமா சொன்னார், தண்ணி குடித்தேன், முகம் ஜீனத் இருந்துச்சு, என் மடியில் மௌத்தாகிட்டார். அல்லாஹ் வாப்பாண்டு துடிச்சு அவருக்கு அவர் பேசுகிற நேரம் நான் ஷாக் ஆகிட்டு, அல்லாஹ் இவ்வளோ லேஷாக்கினான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எதெல்லாம் பயப்படுகிறோமோ அந்த இடத்தை அல்லாஹ் இலகுவாக்குவான். ரப்பை மட்டும் நம்புங்க, ரப்புக்கு மட்டும் உங்கள் கல்பை கொடுங்க. ஒரு துவாவை கேளுங்க, யஹ்தி கல்பஹு, இறைவா என் கல்பை நீ வழி நடத்திய அல்லாஹ். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், கல்பை புரட்டக்கூடிய இறைவா மார்க்கத்தின் பக்கம் என் கல்பை நிலை பெறச் செய்வாயாக. உன் கையிலே என் கல்வி இருக்கிறது யா அல்லாஹ். ரப்பனா லா துதி குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ் நேர்வழியை தந்ததுக்கு பிறகு அந்த கல்பில் இந்த நேர்வழி எடுத்துறாதையா அல்லாஹ், திசை திருப்பிராதையா அல்லாஹ். ஹிதாயத்தை தந்த போற அந்த டேஸ்ட்டை கண்ட போற இறைவா அதை எடுத்துறாதையா அல்லாஹ். ரப்பனா வஹப், அதாவது யா அல்லாஹ் உன் அருள் மழை என் மீது பொழியா அல்லாஹ். இப்படி நிறைய துஆக்கள் இருக்குது, இவைகளை தொடர்ந்து கேட்கணும். இது ஒரு கிஃப்ட். உலகத்தில் உங்களுக்கு கிடைச்ச எல்லா கிஃப்டையும் விட இந்த கல்புக்கு கிடைச்ச ஆகப்பெரிய கிஃப்ட் ஹிதாயத். இந்த பக்கத்து ஊர் மதவக்குளம், நீங்கள்லாம் இங்கே இருந்து இந்த உரைகளை இன்றைக்கு ஃபுல் நாளாக கேட்குறீங்க. எனக்கு சகோதரர்கள் சொல்கிற நேரம் கவலையாக இருந்துச்சு. அந்த ஊரில் நான் சொன்னேன், அந்த ஊருக்கு எப்படியோ நுழைஞ்ச அந்த மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு மௌலவி சொன்னார், மிம்பரில் இருந்து பேசினாங்களாம், பொய் கதை கால ரசூலுல்லாண்டாங்களாம். வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தாராம், கால ரசூலுல்லா இல்லை, அது ஒரு கதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்கள் இப்படி உட்கார்ந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு போய் நாங்கள் சொல்லக்கூடாதா? அந்த மக்களுக்கு நாங்கள் காட்டக்கூடாதா? அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஹிதாயத்தை சுவைக்கிற நேரத்தில் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டா இட்ஸ் ஹிதாயத், அதுதான் ஹிதாயத். இன்னொரு போகணும், அவர் நெருப்பில் விழுறது உங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கும். உங்க உறவுகளை எல்லாம் நீங்க கொண்டு போய் அடக்கி இருப்பீங்க. உங்களால் இப்ப மனசுல பயமா இருக்கும், யார் ரப்பே என் உறவுகளுக்கு நான் சரியான முறையில் நேர்த்தியான முறையில் நான் செய்து விட்டேனா இறைவா, அவர்களை அடக்கினேன், அவர்களுக்கு நிலைமை என்ன நான் சொன்னேனா? எங்க உறவுகள் நன்றாக இருந்து அவங்க எங்களுக்கு அடிக்கலாம், எங்களுக்கு உதைக்கலாம், எங்களுக்கு ஒவ்வொன்று செய்யலாம். இல்லை, பெருமானாரை அடித்த கூட்டத்துக்கு பெருமானார் துஆ செஞ்சாங்க, அதுக்கு பேர் ஹிதாயத். அந்த மக்களை பரிதாபப்படுகிறோம், நரக படுகுழி ஜன்னா. இதை புரிந்தவர்கள் அவர்கள் கோபப்படாமல் நல்ல முறையில் நடப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட கல்புகளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் பேச்சில் பிழை இருந்தால் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்